நம்புவதே வழி என்ற மறைதனை நாம் இன்று நம்பிவிட்டோம். கும்பிட்டெந்நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மனமே. அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமில்லாதபடி உம்பர்க்கும் இம்பர்க்கும் வாழ்வு தரும் பதம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இது பாரதி வாக்கு. ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் பாரதிய வித்யா பவனும் இணைந்து வழங்கும் குருவே சரணம் என்னும் தொடர் நிகழ்ச்சியின் 4வது பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் மாதம் ஒரு மகானை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். ஒரு சத்சங்கம் மாதிரி சென்று கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை சேராத மகான்களாக பார்த்து இன்னும் கொஞ்சம் விவரங்கள் நமக்கு தெரியணுமேன்றதுக்காக அப்படி பார்த்து எடுத்துருக்கோம். உண்மையில் சொல்லப்போனால் ஒரு 2 நாட்கள் முன்பு வரை கூட நான் இன்றைக்கு எந்த மகானை பற்றி பேச போகிறேன்ட்டு தெரியாது. உங்களுக்கு எப்படி சஸ்பென்ஸோ எனக்கும் அவ்வளோ சஸ்பென்ஸ் தான் இருந்தது. ஆனால் உங்களோட கொஞ்சம் முன்னாடி இந்த சஸ்பென்ஸ் விடுபட்டது எனக்கு. இன்றைக்கு நான் யாரை பற்றி பேசப் போகிறேன்? ஒரு பாட்டு ஒன்று ஒரு 4 வரி பாடுறேன். அதிலிருந்து உங்களால் யூகிக்க முடியுதான்னு பாருங்கள். இந்த பாட்டு நீங்கள் கேட்ட பாட்டு தான், என்னுடைய பாடல் தான், நீங்கள் ஏற்கனவே கேட்ட பாட்டு தான். உங்களால் அதில் யூகிக்க முடியுதான்னு பாருங்கள். மான்மருளும் ஒரு தீவளையம் அதில் நான் விழுந்தேன், எந்தன் நலமிழந்தேன். மான்மருளும் ஒரு தீவளையம் அதில் நான் விழுந்தேன், எந்தன் நலம் இழந்தேன். வாசலிலே ஒரு மழை துளி வரும் என வானகம் பார்த்தழுதேன். தேன் வளரும் ஒரு தென்றல் நுழைந்தது, தேரினில் மழை வந்தது. தேன் வளரும் ஒரு தென்றல் நுழைந்தது, தேரினில் மழை வந்தது. எங்கும் நாதமயம் உந்தன் நாமமயம், உன்னில் நான் அபயம், என்னில் ஏது பயம். ఎంతో రుచిరా రామా ఏమి రుచిరా, ఏమి రుచిరా రామా ఎంతో రుచిరా. ఆ రామ నీ నామం ఏమి రుచిరా, శ్రీరామ నీ నామం ఎంతో రుచిరా. தெரியலையா? இல்லை. மரணம் வந்தாலும் மறதி வந்தாலும் மறுபடி மறுபடி பிறவி வந்தாலும், மரணம் வந்தாலும் மறதி வந்தாலும் மறுபடி மறுபடி பிறவி வந்தாலும், கரம் இழந்தாலும் கண்ணிழந்தாலும் கவிதையும் இழந்தாலும், சரணமடா எந்தன் ஜானகி ராமா, சாந்தி உன் திருநாமம். சரணமடா எந்தன் ஜானகி ராமா, சாந்தி உன் திருநாமம். இனி நரகமெல்லாம் உந்தன் நாமமயம், உன்னில் நான் அபயம், என்னில் ஏது பயம். ఎంతో రుచిరా రామా ఏమి రుచిరా,
ఏమి రుచిరా రామా ఎంతో రుచిరా ఆ రామనీ నామం ఏమి రుచిరా శ్రీరామనీ నామం ఎంతో రుచిరా சேவாலயா புவனா அவர்கள் சொன்னது போல் இன்றைக்கு நம்ம பத்ராச்சலம் ஸ்ரீ ராமதாஸ் அவர்களை பற்றி பேச. எந்த ருச்சிரா ஏமி ருச்சிரா. கஞ்சர்ல கோபண்ணா என்று அவருடைய பெயர். முதல்ல சில விவரங்களை பார்த்தோம். கஞ்சர்ல கோபண்ணா என்பது பத்ராச்சலம் ராமதாசுடைய இயற்பெயர். 1621 1680 வரைக்கும் வாழ்ந்தார் என்று சொல்லுகிறார்கள். என்ன இனிமை என்ன இனிமை உந்தன் நாமம் எப்படித்தான் நான் உரைப்பேன் சொல்வாய் ராமா. எனக்கு பல வருடங்களுக்கு முன்னால் ரொம்ப பிடித்த ஒரு பாட்டு. எந்த ருச்சிரா ராமா ஏமி ருச்சிரா. நம்ம கவியரசு கண்ணதாசனுடைய மகன் திரு கோபி கண்ணதாசன் வந்திருக்கிறாருங்க. என்னுடைய நெடுநாள் நண்பர். சில பேர் அந்த நாள் நண்பர், ஏன் இந்த நாள் நண்பர் இல்லையா? அந்த நாளிலிருந்து நெடுநாள் நண்பர் என்பதுதான் பொருத்தமா. ஒரு நிகழ்ச்சி முடிக்கும் போது இறுதியாக வேண்டாம், நிறைவாக, அது நல்லா இருக்கும். நிறைவாகன்னு சொன்னா நல்லா இருக்கும். அது மாதிரி நீங்க பிரியாம இருக்கணும்னு சொல்லாதீங்க, சேர்ந்தே இருக்கணும்னு சொல்லுங்க. காதலர் பிரியாமல் கவுவுக்கை நெகிழாமல் நிறைய இளங்கோவடிகள். கண்ணனும் கோவலனும் கண்ணகியும் கோவலனும் பிரிஞ்சுட்டாங்க. அதனால சேர்ந்தே இருக்கணும்னு சொல்லணும். இது மாதிரி எல்லாம் நல்ல மங்கள சொற்கள். அவங்க அப்பா ஞாபகம் தான் மங்கள சொற்கள் ஞாபகம் வருகிறது நமக்கு. ஒரு வாட்டி நம்ம கோபியை நம்ம நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருவோமா? கண்ணதாசன் நிகழ்ச்சிக்கு. சரி, அவர் தான் கடைக்குட்டி இல்லை அந்த வம்சத்தில். 1986 கோபி பழக்கம் நமக்கு. நாங்கள் அப்போ மயிலாப்பூரில் இருந்தோம், ஆனந்தபுரத்தில் இருந்தோம். அப்போ பழக்கம். திரும்ப எல்லா ஊரும் சுற்றிட்டு திரும்ப மயிலாப்பூருக்கே வந்துட்டேன். கற்பகவல்லிக்கிட்டே வந்தாச்சு. பத்ராச்சலம் ராமதாஸுடைய சரிதத்தை நாம் எதற்காக பார்க்க வேண்டும் என்றால், பக்தி என்பது எத்தனை கடினமான ஒன்று. அடைவது நம்ம ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்காங்க, புத்தியை பயன்படுத்தி போகிறது ரொம்ப சிரமம், பக்தி ரொம்ப எளிதுன்னு நினைக்கிற மாதிரி எளிது அல்ல. ஆனால் பக்தி கிடைத்து விட்டால் மீ எல்லாமே எளிதாக இருக்கும். பக்தி கிடைப்பது தான் சிரமம். பக்தி இஸ் தி பெனல்டிமேட் ஸ்டெப். அதற்கு மேல் இன்னொரு படி இல்லை, பரமன் தான் இருக்கிறான். பக்தி இஸ் ஃபெய்த் இன் தி அன்னோன். நமக்கு தெரியாத, முழுதும் தெரியாத ஒன்றில் முழுதாக நம்பிக்கை வைப்பது பக்தி. அது தெரிந்தும் தெரியாம, அவங்க அப்பா போடுறதுல மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல, அது மாதிரி முழுக்க தெரிந்தும் அறவே தெரியாமலும் சொல்ல முடியாது. உனக்கு கடவுளை தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியும் தான், இல்லை தெரியாது, ரெண்டும் தான் சேர்ந்து வருகிறது. அதனால்தான் புரிந்தும் புரியாமல் இருக்கிற மந்திரங்கள் தெரிந்தும் தெரியாமல் இருக்கின்ற கடவுளை அடைவதற்காக சொல்லப்பட்டன. ராம் அப்படின்னா என்ன பொருள்? ரொம்ப வளைச்சு வளைச்சு தான் எழுதணும். ரம் என்பது பீஜம், அது அக்னி பீஜம். அது மணிப்பூரகத்தில் இருக்கக்கூடிய நீர் சக்தியை நெருப்பால் காய்ச்சி ஆவியாக்கி குண்டலினியை மேலே எழுப்பும். இந்த தகவலெல்லாம் தேவையா? இனிமையா ராம் ராம்னு சொன்னா போதாதா? நம்புபவனுக்கு தகவல்கள் தேவையில்லை, நம்பாதவனுக்கு தகவல்களால் பயனில்லை. எந்த தகவலும் போதாது. நட்புலும் அப்படித்தான். விளக்கங்கள் தேவைப்பட்டால் அது நட்பு அல்ல, இல்லையா? விட்ட இடத்திலிருந்து தொடர்வதுதான் நட்பு. நாம் முதல் முறையாக சந்திக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பழகியதால் இப்பொழுது சந்திக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால் சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான், முடிவே இல்லாதது. இன்னைக்கு கண்ணதாசன் நிகழ்ச்சி ஆயிடும் போல இருக்க, சிலபஸ் மாறி போகிறோம். கோபி நீ பின்னால் அந்த மூலையில் உட்காந்துக்க. அதனால அடைவதற்கு மிகவும் கடினமானது பக்தி. அதை அடைந்தால் அதற்கு பிறகு எதை வேண்டுமானாலும் அடைந்து விடலாம்.
அதை அடைந்தால் அதற்கு பிறகு எதை வேண்டுமானாலும் அடைந்து விடலாம். ஆனால் எவன் பக்தியை அடைகிறானோ அவன் எதையுமே கோர மாட்டான். இது வேண்டும் அது வேண்டும் என்கின்ற எந்த விதமான ஆசையும் அவனுக்கு இருக்காது. கடவுளுடன் உன்னுடைய உயிர் செய்து கொள்ளுகின்ற ஒப்பந்தம் பக்தி. என்ன ஒப்பந்தம்? ரொம்ப சிம்பிள். எந்த விதமான கோரிக்கைகளும் இல்லாத ஒரு ஒப்பந்தம். நான் முழுதும் உனக்கு சொந்தம். ஓ, நல்லா இருக்கே, இரு, நீ முழுக்க முழுக்க எனக்கு சொந்தம். அதுதான் இறைவனிடம் பக்தன் சொல்லுகிறான், நான் முழுவதும் உனக்கு சொந்தம், நீ முழுக்க முழுக்க எனக்கு சொந்தம். உன்னிடம் இருந்து நான் பெற வேண்டியது எதுவும் இல்லை, நான் உனக்கு தரக்கூடியது எதுவும் இல்லை. ஆனால் இந்த சொந்தம் என்பதை நீயும் மாற்ற முடியாது, நானும் மாற்றுவதற்கில்லை. அர்த்தமா? அவ்வளவுதான் பக்தி. என்ன செய்வான் கடவுள்? கடவுளை சகாதேவன் கட்டி மந்திரத்தில்னா கடவுளை கட்டி போட முடியுமா? ஒன்றும் கிடையாது. பக்தியில கட்டி போட்டான். பக்தியில கட்டி போட்டான். பக்தியில் கட்டுண்டான். அழுதால் உன்னை பெறலாமே, அன்பெனும் பிடியுள்ள அகப்படும் மலையே, அகப்படும் மலையே என்றார். அப்படி வாங்க வாங்க, இடம் இருக்கு, நிறைய இருக்கு. முன்னால உட்காந்தா கடைசி வரைக்கும் இருக்கணும்னு எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. நல்லா வாங்க, தைரியமா. இது நாங்க படிச்ச கிளாஸ் மாதிரி, யார் வேணா எப்ப வேணா எழுந்து போலாம். எனவே இதை நம்ம ராமதாஸுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். பத்ராச்சலம் ராமதாசருடைய வாழ்க்கையில இதை அதிகமாகவே பார்க்கிறோம். இன்றைக்கு எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது. அன்று காலங்களில் அவன் வசந்தம் கண்ணதாசன் நிகழ்ச்சி கொடுத்த தெம்பு ரொம்ப சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடந்தது. கோபி வரணும், நீ பார்க்கணும் ஒரு வாட்டி. தொடர்ந்து நடத்துகிறோம் அந்த நிகழ்ச்சி. முந்தாள் வீரமணி ராஜு பங்கு கொண்டார், நானும் அவருமா சேர்ந்து. ரொம்ப ஒரு அவர் பங்கு கூட எல்லாரும் பங்கு கொண்டார்கள். அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி. ஆமாம், அந்த ஒரு பாட்டு ஒரு வரி கூட தப்பாக பாட முடியாது. எல்லாருக்கும் இந்த பாட்டுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. உங்கள் அப்பா பண்ண தொல்லை தான். டோட்டல் இன்வால்மெண்ட்டு. சரி, டைம் ஆகிடுமேட்டு ஒரு சரணம் பாடிட்டு எடுத்தா அதையும் விட்டீங்க, இந்த பாட்டையும் விட்டீங்க அப்படின்றாங்க. அது மாதிரி இருக்குது. அந்த நிகழ்ச்சி கொடுத்த உற்சாகமும் சரி. பத்ராச்சலம் ராமதாசரை பற்றி என்னால் இயன்ற அளவு நான் படித்து தெரிந்து கொண்டேன். அவருடைய பாடல்களை கொஞ்சம் கேட்டு தெரிந்து கொண்டேன். அதில் சிலவற்றை தமிழாக்கம் செய்வது என்னால் தவிர்க்க முடியாமல் போய்விட்டது. அதனால் அவ்வப்பொழுது அந்த பாடல்களும் வரக்கூடும். நீங்கள் அது இறைவன் அருளோடு சகிப்பீர்களாக என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். வாரம் ஒரு மகானை பற்றி தினமலர் ஆன்மீக மலரில் எழுதி கொண்டு வருகிறேன். சனிக்கிழமை தோறும் வருகிறது. தெய்வ பிறவிகள் என்கின்ற தலைப்பிலே. மாதம் ஒரு மகானை பற்றி இங்கே பாரதிய வித்யாபவனிலே ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சார்பில் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஒருத்தனுடைய ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் அதிகமாக சிரமப்படாமல் ஒரு தொடர்ந்து ஆனந்தமும் அமைதியும் அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு மிகச் சிறந்த வழி மகான்களுடைய சரிதத்தை படிப்பதே. நீங்கள் பின்பற்றுகின்ற வழிமுறை வேறொன்றாக இருக்கலாம். அதற்கு அறவே மாறுபட்ட வேறுபட்ட ஒரு வழியில் வாழ்ந்த மகானை பற்றி நீங்கள் படித்தாலும் அது உங்களுக்கு தெம்பு தரும். நீங்கள் உங்கள் வழியில் நம்பிக்கையோடு நடக்கிறவர்களானால் எந்த மகானை பற்றி படித்தாலும் அது நம் வழியில் நாம் நடப்பதற்கு நம்முடைய கால்களுக்கு தெம்பு தரும், இல்லையா? இந்த பாடலை எழுதினவன் யாருன்னு சொல்லு, அப்ப ரசிக்கிறேன்னு சொல்றோமா? பாடல் ரசிக்கும்படியா இருந்தால் எழுதினவன் யாருப்பா அப்படின்னு கேட்குறோம். அது மாதிரி தான். ஏன்னா அவர்களுடைய அனுபவம் என்பது நாம் எளிதில் பெற முடியாத ஒன்று. நம்முடைய அனுபவங்கிறது வாழ்க்கையில் நாம் பட்டு தெரிந்து கொள்ளுகின்ற சில படிப்பினைகள். அது மட்டுமே அல்ல அவர்களுடைய அனுபவம். அவர்கள் உள்ளே ஆழ்ந்து தன்னுள் அமிழ்ந்து தன்னுடைய உண்மையை அறிய தலைப்பட்டு சில தரிசனங்களை பெற்று அதை பதிவும் செய்து வைத்திருக்கிறார்கள் கருணை மேலிட்டு. அதனால் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம படித்தோமானால் நமக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதான் ஊக்கம். அந்த முறுக்கு பாரதியாரை பற்றி சொல்லும்போது அந்த முறுக்கு மீச நினப்பு ஒன்னே முதுக நிமித்துது கொஞ்சம் முன்னையும் தள்ளுதுன்ற மாதிரி அப்படி அந்த உந்துதல் நமக்கு கொடுக்கும். அப்படி ஒரு மகானாக நாம் பத்ராச்சலம் ராமதாசரை பார்க்கிறோம். இங்கே பத்ராச்சலம் என்பது கோதாவரி நதிக்கரையில் இருக்கிறது. வருஷா வருஷம் கோதாவரியில் வெள்ளம் வரும்பொழுது ராமரை கொஞ்சம் அந்த இடத்துலேருந்து எடுத்து உயர்வான இடத்துல வைக்கணும். எங்கள் ஊரில் திருநெல்வேலியிலையும் அப்படி தான்.
ஒரு முருகன் கோயில் இருக்குது குறுக்குத்துறை இல்லையா, முருகன் கோயில் இருக்குது. தாமிரபரணியில் எப்பவும் தண்ணி இருக்கும். ஆனால் செருப்பை கட்டிட்டு இப்படி நடந்து போயிடலாம், அந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். ஆனால் எப்பவும் இருக்கும். அது எப்பாவது ஒரு வாட்டு காட்டாத்த வெள்ளம் மாதிரி வரும். அப்போ வரும்போதே முருகனை தூக்கிட்டு வாங்களே, நாங்கள் முதல்ல போய் முருகனை எடுத்துகிட்டு வந்து அவரை பத்திரமான இடத்துக்கு வைக்கணும். அப்புறம் வடிஞ்சப்புறம் திரும்ப கொண்டு வந்து வைப்போம். நாம் எதை காக்கிறோமோ அதனால் காக்கப்படுகிறோம். அவ்வளோதான். பசுவை காப்பாற்றுங்கள், பாலை பொழிந்து, அது நமக்கு தெம்பு தருகிறது. தர்மத்தை காப்பாற்றுங்கள், அது கடைசி நேரம் வரை இந்த பிறப்பை தாண்டினாலும் நமக்கு காவலாக இருக்கிறது. அம்மா வாங்க, இங்கே இடம் இருக்கு, உட்காரலாம். நீங்கள் எப்போ வேணால் எழுந்து போகலாம், நீங்கள் கூச்சப்பட வேண்டியதில்லை. வாங்க. ஏதாவது ஒரு உத்தரவாதம் கொடுத்து தான் நம்ம யாரையும் அழைக்க முடியும். இப்போ கோதாவரி நதிக்கரையில் பத்ராச்சலம் என்பது ஒரு புண்ணிய க்ஷேத்திரம். அங்கே ராமனுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு கோயில் இருக்குது. உங்களில் பல பேர் அதை பார்த்துருக்கக்கூடும். அந்த கோவிலை கட்டினவர் நம்முடைய கோபண்ணா, பத்ராச்சல ராமதாஸ் என்று அழைக்கப்படுகிற கஞ்சர்ல கோபண்ணா. கஞ்சர்லனா நம்ம சர்நேம்ங்கிறோம், அவங்க இன்டி பேரும் வாங்க, வீட்டு பேர். அதை விட்டுட்டு நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை. அது பெருசம்மா கிண்ண வெங்கட்ட நரசிம்மா பார்த்துட்டு எப்படா முடிப்பேன்னு கேட்போம். முடிக்கிறதுக்கு டைம் ஆகும், பாஸ்போர்ட்டுக்கெலாம் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும். ஆனால் அது முழுக்க சொன்னால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால் கஞ்சரில் கோபண்ணா சொல்லிட்டேன் சார் அப்படின்னு அவருக்கு நமக்கு சொல்லிக்கலாம். இதை 17ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. ஆந்திராவில் கம்மம் மாவட்டத்தில் நெலகொண்ட பள்ளி, தமிழ் எதுக்காகவும் நீலகொண்ட பள்ளின்னு எழுதுறாங்க, நெலகொண்ட பள்ளி, அவ்வளோதான். லிங்கண்ண மந்திரின்னு அவ அப்பா பேர், கமலாம்பான்னு அவ அம்மா பேர். அவர்களுக்கு மகனாக இவர் பிறக்கிறார். ஒன்றும் நத்திங் ஈவெண்ட்ஃபுல், சாதாரண வாழ்க்கை. துவங்கும் போது எப்படி மாறி போகுது வாழ்க்கை, அப்புறம் எப்படி ஒரு புயல் வீசுகிறது, இதெல்லாம் தான் நமக்கு படிப்பினைகள். ரொம்ப சாதாரண பெடஸ்ட்ரியன் லைஃப், அப்சல்யூட்லி அன்ஈவெண்ட்ஃபுல். ஏதோ போகிறாரு, படிக்கிறார். இந்த எல்லா பழைய வீட்டிலலாம் ஒரு படிக்கிற பையன் இருப்பான், கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன், அது மாதிரி ஒரு படிக்கிற பையனாக இருக்கார் வைங்களேன், அவ்வளோதான். கோயில் போயிட்டு வராரு. பாரு இந்த குழந்தை இப்போவே ராம ராமான்ட்டு பக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம குழந்தையில, அதே மாதிரி தான் இருந்தார், அவ்வளோதான். அவருக்கு சின்ன வயசுலேயே ராம பக்தி இருக்கிறது. அப்படி சின்ன வயசில் ராம பக்தி இருக்கும், அது அப்புறம் காணாமல் போயிடுது. பக்தி சின்ன வயசில் எளிதாக வரும். ஏன்னா அந்த வெகுளி மனசுக்கு அறிவு என்கின்ற விபத்து நேராத அந்த கள்ளங்கபடமற்ற வெள்ளை மனதுக்கு எதையும் நம்புவது எளிதாக இருக்கிறது, நம்பாமல் இருப்பது தான் கடினமாக இருக்கிறது. ஒரு குழந்தை எல்லாரையும் நம்பிடும். அது பாம்பும் அழகு, அதுக்கு ஐயோ இவ்வளோ அழகாக பளபளன்னு இருக்கேங்க. அது பாம்பும் அழகு, பூவும் அழகு. நமக்கு நம்ம வளர்ந்துட்டோமா, இதுக்கு பேர் வளர்ச்சியா? நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கோம், அந்த ஃப்ரேமில் அது மாட்டணும், அப்போ தான் நம்ம ஒத்துக்குவோம். குழந்தைகளுக்கு இயல்பாகவே வரும். இந்த ராமர் பாட்டை குழந்தைகளுக்கு போய் பாடுங்க, நல்லா இருக்கும். நான் பாடி பார்த்துருக்கேன் ரொம்ப வருடங்களுக்கு முன்னால், ஞாபகம் இல்லை அந்த பாட்டு. அதுங்க எல்லாம் உளுண்டு எல்லாம் டான்ஸ் ஆடின்னு கூட சேர்ந்து பாடித்து அந்த பாட்டு. ராம ராம ராம் ஜெய ராம சீதாராம், ராம ராம ராம் ஜெய ராம சீதாராம். மரா மரா என மறைவில் இருந்ததை மகரிஷி சொன்னாராம், வெறும் மனிதர் கேட்டாராம். மரா மரா என மறைவில் இருந்ததை மகரிஷி சொன்னாராம், வெறும் மனிதர் கேட்டாராம். மறைவில் இருந்ததை மனனம் செய்ததும் மந்திரமானது ராம், மனிதர் மகரிஷியானாராம். ராம் 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 ராம ராம ராம் ஜெய ராம சீதாராம், ராம ராம ராம் ஜெய ராம சீதாராம். காலில் இருந்தது கல்லில் நுழைந்ததும் கன்னி விழித்தாராம், அவர் கடவுளை கண்டாராம். காலில் இருந்தது கல்லில் நுழைந்ததும் கன்னி விழித்தாராம், அவர் கடவுளை கண்டாராம். வெண்மை பாலில் விழுந்த பழத்தில் சிறந்தது பத்திரமானது ராம், பாலில் விழுந்த பழத்தில் சிறந்தது பத்திரமானது ராம். பக்தியின் மறுபெயர் ராம் 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 ராம ராம ராம் ஜெய ராம சீதாராம், ராம ராம ராம்
ஜெய் ராம சீதாராம் ஞாபகம் வந்தது. அப்படி அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது ராமதாசர் குதூகலமாக ராம பக்தியில் ஈடுபட்டிருந்தார். அந்த அந்த காலகட்டத்திலேயே எங்கள் தலைமுறை வரைக்கும் கூட ஒவ்வொரு வீட்டிலும் கதைகள் சொல்லப்பட்டன. பாட்டிமார்கள் எல்லாரும் கதை சொல்லிகளாக இருந்தார்கள். இப்பொழுது பாட்டியும் காணலை, கதையும் காணலை. அதனால் பண்பாட்டினுடைய தொடர்பை விட்டு போச்சு. நம்ம அப்பொழுது பெற்ற அறிவு தான் நமக்கு உற்ற அறிவாக இருந்து அது விகசிக்கிறது, அது வளர்கிறது. பிற்பாடு நம்ம அறிவை பெறும் பொழுது அது அறிவாக இல்லாமல் தகவலாக நின்று போய்விடுகிறது. உணருங்கள். இட் ஸ்டாப்ஸ் as information, not as knowledge. ஆனால் ஒரு பாட்டி ஒரு கச்சட்டியில் இந்த வத்தக்குழம்பு அப்படி உருட்டி உருட்டி நமக்கு போடும்போது கதை சொல்லுவாங்க பாருங்க. ஒவ்வொரு பருக்கைக்கும் ஒரு கதை உள்ளே போய் உட்காந்துக்கும். அவள் சொன்ன அந்த பாவனையோட அப்புறம் ராமா என்ன பண்ணா, சாப்பிட்றா ஒழுங்கா இன்னொரு அது சொல்லிட்டு அப்படியே போடுவாங்க. அது தொட்டுக்கு ஒரு அப்பளம் போட்ட மாதிரி இருக்கும். அது சொன்னால் அது அப்படியே அந்த கதை உள்ளே போகும். இந்த பாட்டி சொல்லி கேட்ட கதை, அம்மா சொல்லி கேட்ட கதை, அதெல்லாம் இல்லாத போச்சு. அது இருந்தால் நம்முடைய பண்பாடு தொடர்ந்து விளங்கும். ராமதாசர் அப்படி கதை கேட்டு வளர்கிறார். அவர் கேட்ட கதையெல்லாம் ராமபிரானுடைய கதையை பற்றி. பத்ராச்சலத்துக்கு அவர் இன்னும் போகலை. ஆனால் அது போவதற்கு முன்னால் குழந்தை பருவத்தில் அவருக்கு ராம பக்தி. இது ஒரு குறிப்பாக வைக்கணும். அவர் பத்ராச்சலம் ஒரு வளர்ந்த பிறகு ரொம்ப நாள் கழிச்சு தான் போகிறார். சரி, அந்த சீன் அங்கே ஓப்பன் பண்ணி சொல்லிடலாம். நெலகொண்டப்பள்ளியிலிருந்து அவர் பத்ராச்சலம் போவதற்கு முன்னால் அப்போது கோல்கொண்டாவில் குத்துப் ஷாஹி வம்சத்தில் இருந்த ஒரு சுல்தான், அவன் தான் ஹைதராபாத்தெல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அவன் பேர்னா தானாஷா என்று அவனுடைய பெயர். அந்த தானாஷா அவனுடைய அரசவையில் இருவர் பணியாற்றி கொண்டிருந்தார். மதன்னா, அக்கண்ணா. இவங்க ரெண்டு பேரும் நம்முடைய கோபண்ணாவுடைய தாய் மாமன்கள். அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய சிபார்சினால் இவருக்கு வேலை கிடைச்சிது. என்ன வேலை? 17ஆம் நூற்றாண்டில் நம்ம கோபண்ணா தாசில்தார் ஆகிறார். தாசில்தாருக்கு அந்த நாள் வேலை என்ன? விவசாயிகள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணணும். அங்கே போய் டைரக்ட் சூப்பர்விஷன், பர்சனல் சூப்பர்விஷன் பண்ணி அவங்களுக்குலாம் எப்படி விளைச்சல் வந்திருக்கு, அறுவடையெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு அந்த பேசிஸில் வரி வசூல் பண்ணணும். அதில் சுல்தான் ரொம்ப கண்டிப்பாகவும் இருப்பார். ஒரு காசு கூட மிச்சம் இருக்கு, வாங்க இடம் இருக்கு, வாங்க, மிச்சமாகக்கூடாது, எல்லாரும் கரெக்டாக வரி செலுத்திடணுன்ட்டு. சரி, அப்போது இந்த வேலை அவருக்கு கிடைச்ச பிறகு அவருடைய இந்த பொருளாதார வாழ்க்கையில் ஒரு நிம்மதி ஏற்படுறது. அவருக்கு எல்லாருக்கும் ஆகிறது போல் அவருக்கு நல்ல திருமணம் ஆகிறது, ஒரு குழந்தையும் பிறக்கிறது. அவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கிறது. அதெல்லாம் படிப்படியாக எல்லாம் சாதாரணமாக நமக்கு நடக்கக்கூடிய இந்த தான் நடக்குது. எப்போ மாற்றம் வருகிறது அப்படின்னு கேட்டால், அவருக்கு ஒரு ஏரியா ஜூரிஸ்டிக்ஷன் கொடுத்து இங்கெல்லாம் போய் வரி வசூல் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அவர் பத்ராச்சலம் செல்ல நேர்கிறது. பணி நிமித்தமாக கோபண்ணா பத்ராச்சலம் செல்ல நேர்கிறது. இதுதான் திருப்பு முனையாக அமைகிறது அவருக்கு. ஒரு புறம் அவர் ராமருடைய பக்தராக வழிபாட்டில் நிறைய நேரம் அவர் செலவழிக்கிறார். திருமணம் ஆன பிறகு இன்னும் அதில் ஒரு நேரம் செலவழிக்கிறார். இன்னொரு புறம் ரொம்ப ஒரு விசுவாசமான ஊழியராக, அரசாங்கத்துக்கு விசுவாசமான ஊழியராக இருந்து அவருடைய கடமையை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார். அந்த சுல்தானுக்கு அதனால் மிக மகிழ்ச்சி. நம்ம சிபாரிசு பண்ணி வேலைக்கு சேர்த்த ஒருத்தன் நம்ம பேருக்கு எடுக்காமல் காப்பாற்றுறேன்னு அப்படி தாய் மாமன்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி. அப்பா பேரை காப்பாற்றினான்டான்ட்டு அவங்களுக்கும் மகிழ்ச்சி. நல்ல பெயர் எடுத்திருந்தார். பத்ராச்சலத்தில் போய் அவர் கால் வைக்கும் பொழுது அந்த கோதாவரி கரையை பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன தோன்றுகிறது? அடடா, இங்கே ராமர் பர்ணசாலை அமைத்து சீதா பிராட்டியோடு வாழ்ந்த தலம் இல்லையா அப்படின்னு அவருக்கு உடம்புல ஒரு கூச்சம் ஏற்படுகிறதா. இதே கோதாவரியில் போத்தண்ணா இருந்தார். போத்தண்ணா அப்படி குளிச்சு எழுந்தபோது ராமர் தரிசனம் கொடுத்து ஸ்ரீமத் பாகவதத்தை தெலுங்கில் எழுது அப்படின்னு ஆணையிட்டார். இதெல்லாம் வரலாற்றில் முக்கியமான நிகழ்வு. போத்தண்ணா அவர் ராம பக்தர் அல்ல. அவர் கோதாவரியில் மூழ்கும் பொழுது ராமர் தரிசனம் கொடுக்கிறார். ராமர் எழுத சொன்னது ராமாயணத்தை அல்ல, ஸ்ரீமத் பாகவதத்தை. இப்படிலாம் நடந்து அந்த மாதிரி ஒரு திருத்தலத்தில் போய் நான் இன்னைக்கு வந்திருக்கேனே,
அப்படின்னு சொல்லி இது தெலுங்கில் மொழிபெயர்க்க ஸ்ரீராமனே ஆணையிட்ட திருத்தலம்ட்டு வரிசையாக அந்த அந்த க்ஷேத்திரத்தினுடைய வரலாறெல்லாம் அவருக்கு நினைவு வருது. அங்கே இருக்கிற கோயிலை பார்க்குறார். அதை பார்த்தோன்னா அவர் மனசில் ஒரு துக்கம் பற்றி கொள்கிறது. அதுதான் அவருடைய டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லலாம். ஏன்னா அந்த கோயில் சிதிலம் அடைஞ்சிருக்கு. ஒரு முட்புதர்கள் மண்டி போய் அது எப்படி சீர்குலைந்து போய் அந்த சுவர்லெல்லாம் வந்து இந்த ஆலம் விழுது வந்து ஆல விதை உள்ளே போய் வரும் தெரியுமா, வெளியில் உள்ளதான் இருக்கும், கடுகளவு கூட இருக்காது ஆல விதை. நம்பவா முடிகிறது. நல்லா சொன்னார் எங் நண்பர் மதிவண்ணன், விதைக்குள்ளே இருக்கிறது விஸ்வரூபம்னார். இருக்கத்தான் இருக்கு. அது எங்கேயாவது செவத்துக்குள்ளே உள்ளே போய் வெளில வரும்போது அப்படி முளைச்சி வரும்போது அவ்வளோதான், மொத்த செவரும் பேர்ந்துடும். அது மாதிரி கோயில் இருக்கு. அப்போது புராதனமான கோவில், நம்ம சொல்கிறது வந்து 16, 17ஆம் நூற்றாண்டு பேசுகிறோம். அப்போது சீர்குலைஞ்சி இருக்குன்னா ஏற்கனவே இருந்த கோயில் தானே. அதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டுகள் முன்னால் இருந்ததோ தெரியாது. அதை பார்த்து ரொம்ப மனசு அவருக்கு ஒரு பர்சனலாக ஏதோ ஒன்று இழந்த மாதிரி ஒரு குற்ற உணர்வு வருகிறதா. இதுதான் முக்கியம். ஏதோ அவர் வந்து அந்த திருத்தலத்தோடு ஒரு தொடர்பு அவருக்கு இருந்திருக்கிறது, முற்பிறவியில் இருந்திருக்கிறது. இப்போ ஒரு கோயிலை பார்த்து அது நடா இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லை, அது ஒரு தானே ஏதோ தவறு செய்துட்ட மாதிரி அவருக்கு ஒரு குற்ற உணர்வு வரும். ரொம்ப துக்கம் தாங்க முடியாமல் கோபண்ணா தவிக்கிறார். அப்போ ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறார். எப்பாடுபட்டாவது இந்த கோவிலை சீரமைத்தே தீருவேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம், ஒரு கங்கணம் கட்டி கொள்ளுகிறார் நம்முடைய கோபண்ணா. அது வரைக்கும் சரி. கங்கணம் கட்டிக்கிட்டு ஊர் மக்களுக்கும் சொல்லிட்டார். அவருடைய நல்ல நடத்தை, அவருடைய ராம பக்தி இதெல்லாம் பார்த்து அந்த ஊர் மக்கள் ரொம்ப அவரை மெச்சி கொண்டாடி, நீங்கள் இங்கேயே இருங்கல்ல, இருக்கணும், எனக்கு ஆசை தான், ஆனால் வேலை இருக்குது, கூடவே இந்த கோயில் எப்படியாவது நம்ம சீரமைக்கணுன்றது என்னுடைய ஆசை, அதுக்கு என்ன பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அறுவடை ஆனப்புறம் நாங்களே எங்களால் முடிஞ்சதை காசை கொடுக்குறோம், அப்புறம் நீங்கள் அதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அறுவடைக்கு இன்னும் காலம் இருக்குது, கோயில் வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, சீரமைப்பு பணியெல்லாம் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, எப்படி ஆரம்பிப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. இதை நல்லா கவனிங்க. அறுவடைக்கு இன்னும் காலம் இருக்குது, அது வந்த பிறகு எங்கள் செலவு போக எங்களுக்கு என்ன இருப்பு இருக்கோ நாங்கள் அதை கொடுத்துட்றோம், ஆனால் நீங்கள் அது வரைக்கும் தாமதம் பண்ணாதீங்க. யார்? மக்கள் சொல்கிறாங்க, இந்த விவசாயிகள். நீங்கள் இந்த சீரமைப்பு பணியை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. எதை வச்சுட்டு இல்லை, இப்போ இந்த வரி வசூல் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. இது அது பாட்டு நடந்துட்டு இருக்கட்டும், அறுவடையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் நல்லபடியாக அனுப்புகிறோம், நாங்களும் அந்த பணத்தை கொடுத்துட்றோம், கொஞ்ச நாள் தானே, பட் நல்ல முகூர்த்தம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இப்போ போய் அதை தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்னு ராமதாஸுக்கு சொல்லிட்டார். அண்ணன் உற்சாக பூபதியாகி 650,000 பொற்காசுகள் வரி வசூல் பண்ணியிருக்கிறார் 17ஆம் நூற்றாண்டில். அது எவ்வளோ பெரிய தொகை, எவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கிறோம் நம்மன்னு பாருங்கள். வரியே எவ்வளோ இருந்திருக்கு, அப்போ வருமானம் எவ்வளோ இருந்திருக்குமோ. 650,000 பொற்காசுகள் எல்லாம் வரலாற்றில் பதிவான செய்திகள், அதனால் சொல்கிறேன். அது சரி, அவர் ஒன்றா அவ்வளோதான். அந்த அந்த பணத்தை செலவழிக்க ஆரம்பித்து அவர் கோயில் கட்டுகிறார். அந்த கோயிலை சீரமைப்பு அது நடத்த அவருக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் பெருகி கொண்டே போகிறது. இந்த ஒன்றும் இல்லை, இந்த புதரெல்லாம் எடுத்து போட்டோம் வச்சிங்களேன், சரியா போயிடும். நம்ம ஒன்றா அப்புறம் அதெல்லாம் கொத்தி போட்டோம்னா ஒரு 4 பேர் ஒன்று மம்பட்டி போடுறான், சரி இப்படி தான் ஆரம்பிக்கும். இந்த பேந்து கிடக்க செவர் அதை மட்டும் நிறுத்திடும். இந்த சுற்றி இந்த காம்பவுண்ட் சுவரை மட்டும் நம்ம வச்சோம்னா சரியாக போயிடும். அது மாதிரி வரும். உள்ளே பாரு, இந்த பிராகாரத்தில் கூட நடக்க முடியாமல் இருக்குது. இந்த தூணை கொஞ்சம் நிமித்திட்டோம்னா, நிமித்தோம்னா மேலே பின்ன கூரை போடாமல் தூணை மட்டும் நிமித்தி என்னையா பிரயோஜனம், கூரை போட்டுக்கலாம், இப்படி போகும். இந்த மக்கள் வர கோயில் நல்லா ஆச்சுன்னா மக்கள்லாம் வருவாங்க. தங்கறதுக்கு ஒரு மண்டபம் இல்லாமல் ஒரு கோயிலை கட்ட முடியுமாயா? அப்படியே மண்டபத்தை கட்டினா அப்புறம் தாக சாந்தி பண்ணிக்க ஒரு குளத்தையும் வெட்டினானே தீந்து போச்சு. இப்படி வரிசையாக ஆகி இதுதான் பண்ணியிருக்காரு. ஒன்று ஒன்றா பண்ணி கோயில் பெருசாயிட்டே போகிறது. அங்கே கோல்கொண்டாவில் சுல்தான் அபுல் ஹாசன் உட்காந்துருக்கிறான். ஏன்னா அந்த வரி வாங்கிறதுக்குன்னு ஒருத்தர் போனார், ஆளை காணுமே அப்படின்னு அங்கே அவன் உட்காந்துருக்கிறான். இதுக்குள்ள கோவில் விமானம் வரைக்கும் போயிடுது. கோயில் விமானத்தில் என்னெல்லாம் இவருக்கு நடக்குது பாருங்க. சரி, இப்போ கூட ஒரு மனசில் ஒரு குறுகுறுப்பு இருந்திருக்கும். அடா, நம்ம வரி வசூலித்தில் பணத்தை கோயிலுக்கு செலவழிச்சு கட்டிகிட்ருக்கோம்,
இந்த விவசாயிகள் சொல்லியிருக்காங்க அப்புறம் தரோம் அப்படின்ட்டு. அவரோட காலமும் நெருங்கிட்டு இருக்கு. கோயில் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. இந்த சுல்தான் என்ன நினைப்பானுன்னு இவருக்கும் நினைப்பு வந்திருக்கும், வராமல் இருந்திருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல் தானே, பாஸுடைய மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதை அனுசரித்து தான் அவங்க நடந்துப்பாங்க. அறவே அனுசரிக்காமல் நடந்து கொண்டார் கோபண்ணா என்பதுதான் இங்கே வரலாற்று உண்மை. ஸோ இந்த விமானத்தில் வைக்கிறதுக்கு நல்ல சுதர்சனம் வேணும், சுதர்சன சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணணுன்ட்டு ஆசைப்படுறார் கோபண்ணா. எங்கே கிடைக்கும் சுதர்சன சக்கரம்? அதில் கரெக்டாக பொருத்தமாக வைக்கிறதுக்கு எங்கே கிடைக்கும்னா, ராமபிரான் கனவுல நீ நாளைக்கு கோதாவரியில் இந்த இடத்துல குழி அப்படின்னு சொல்கிறார். அங்கே மூழ்கினா கையில் தட்டுப்படுறது சுதர்சன சக்கரம். அப்படி மூழ்கி அந்த சக்கரத்தை எடுத்துட்டு இங்கே அதை விமானத்தில் பிரதிஷ்டை பண்ணி இவ்வளோ நடக்குது. அப்போ ஒரு ஊக்கம் தானே அவருக்கு, சரிதான் ராமரே மெச்சிட்டார் இதை அப்படின்ட்டு. சந்நிதி, பிராகாரம், மண்டபம், சிற்பம், வரிசை அடுக்கடுக்கடுக்க எல்லாமே நடக்குது. இன்னைக்கு இருக்கிற கோயில் அவர் கட்டினது தான் பார்த்துலாம். அப்போது அந்த கோவில் கட்டினதுலேருந்து கஞ்சரில் கோபண்ணா பத்ராச்சல ராமதாசு என்று அழைக்கப்படுகிறார். ராமதாஸ்லாம் நம்ம சொல்லுவோம், அந்த ஊ இல்லாமல் எங்களுக்கு முடியாது ஆந்திராவில். அதனால் பத்ராச்சல ராமதாசு என்று அவர் அங்கே அழைக்கப்படுகிறார். சரியா? ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய பணம், இந்த வரி வசூலித்த பணம் காலியாயிடுது, கையில் இல்லை. ஊர் மக்களால் சொன்னபடி பணம் தர இயலவில்லை. ரெண்டாவது. மூணாவது, இவர் போட்ட ஆரம்பித்த பிளான் ஒன்று, அது கடைசியில் முடிஞ்சது பெருங்கோவிலாக அது எழுப்பிடுது. தெருவோரம் பிள்ளையார் கோயில் வைக்கலான்னு ஆரம்பித்து தஞ்சை பெரிய கோயிலாக ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னு வைங்க, எப்படி இருக்கும்? அது மாதிரி ஆச்சு. இவருக்கு முடிச்சிட்டார் அரசாங்க. இப்போ இந்த பணம் இவர் வசூலிச்சிருக்காரு, ஆனால் இவர் நமக்கு செலுத்தலைங்கிற செய்தி சுல்தானுக்கு போய் சேர்ந்துருச்சு. அதெல்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துடும், இல்லைன்னா அவன் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரே கிடையாது, போய் சேர்ந்துடும். எப்படி இருக்கும்? எவ்வளோ கோவப்பட்டிருப்பான் சுல்தான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் அங்கேருந்து ஒரு ஓலை அனுப்புகிறார். ஓலைன்னா கூடவே வீரர்களோட அனுப்புகிறார். பணத்தை உடனே செலுத்தணும், இல்லைன்னா அதுக்காக என்ன ஏற்பாட்டை செய்திருக்கேன்ட்டு எங்களுக்கு தெளிவாக உங்கள் திட்டத்தை சொல்லணும் அப்படின்ட்டு அரெஸ்ட்டுங்கிறார். அப்படியே அரெஸ்ட் பண்ணி தூக்கின்னு போயிடுறாங்க. அவ்வளோதான். வந்தோமா, ஓலையை வாரண்ட் ஓலையை காட்டினோமா, அழைச்சிட்டு போனோமான்ட்டு அழைச்சிட்டு போயிடுறாரு. எப்படி இருக்கும்? அந்த ஊர் மக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல, கத்துறாங்க, ஆகா ஓகுன்ட்டு கத்துறாங்க. என்னடா வரி பணத்தில் கோயில் கட்டிட்டு கொடுக்கலன்னா சுல்தான் விட்டுருவானா அப்படிங்கிறாங்க. அப்போ ஊர் மக்கள் சும்மா இருந்துருவாங்க இல்லையா? இவங்க தானே கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுக்கல. நெட்டை மரங்களன்னு நின்று புலம்பினார் பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோம்பான் பாஜாலி சபதத்தில் பாரதி. ஸோ அவரை கைது செய்து அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சுல்தான் நிற்க வச்சு கேட்குறான், ஏன்டா உன்னை நம்பி அங்கே அனுப்பிச்சேன், நீ நல்ல பேரை எடுத்து தான் இருந்த, இன்னும் இப்போ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டால் அவருக்கு புரியல. இதுதான் இந்த பக்தியில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அது ஒரே நேரத்தில் பக்தியும் புத்தியும் சேர்ந்து வேலை செய்யாது. பெரும்பாலான இன்டலெக்சுவல்ஸுக்கு பக்தி ஒத்துக்கவே ஒத்து போகாது. பெரும்பாலான பக்தர்களுக்கு அறிவுபூர்வமாக சிந்திப்பது என்பது நடக்காது. ஆனால் சேரணும். எப்படி சேரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய மனதில் கொந்தளிக்கின்ற உணர்ச்சிகளை சமாளிக்க வேண்டும் என்றால் அவனுடைய உணர்ச்சிகளை புத்தி ஆள வேண்டும். உணர்ச்சிகள் புத்தியை ஆளக்கூடாது. உணர்ச்சிகளை புத்தி ஆள. இன்டெலெக்ட் ஷுட் கவர்ன் யுவர் இமோஷன்ஸ் அப்படி இருக்கணும். அது அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆரம்பகால பக்தர்களுக்கு அது வாய்ப்பதில்லை. ஆனால் ஆழமான பக்தர்களுக்கு அது தேவையில்லை. புத்தியை நம்ம பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. நம்ம வாவேசு சொல்வார், வெறும் புத்தியை கொண்டு புனைகின்ற பாடல்கள் பூஜைக்கு சேர்வதில்லை, கவி ஒத்திகையில் கொஞ்சம் பக்தி சேராவிடில் உள்ளம் தொடுவதில்லை என்பார். இந்த பக்தி இருக்கணும், அந்த டச் இருக்கணும். அது இங்கே என்ன பிரச்சனை ஆகிறது? தான் ஒரு பக்தனாக இருந்து என்ன நினைக்கிறேனோ அதை இந்த அரசனும் ஏற்றுக்கொள்வான் என்று வெகுளித்தனமாக ஒரு பதிலை சொல்கிறார் சபையில். அவர் நிற்பது அரசவை மட்டும் இல்லை, அது இந்த இந்து மதத்துக்கு அறவே புறம்பாக சேர்ந்திருக்கின்ற மதத்தினுடைய சுல்தானுடைய தர்பாரில் நிற்கிறார். என்ன சொல்கிறாரு, எப்படா இப்படி பண்ணு அப்படின்னு கேட்டால்,
இல்லை, திருக்கோவில் எழுப்பினா அது மக்களுக்கு நன்மை தானே. மக்களுக்கு நன்மைனா உங்களுக்கு நல்லது தானே, அவங்க வாழ்த்துவாங்க தானேன்றார். யார்கிட்ட? சுல்தான்கிட்ட. நம்ம ஆளுகள்கிட்டே ஈடுபடாது இது, சுல்தான்கிட்ட ஈடுபடுமா? அவன் பார்த்தான், ஓ இதை பற்றி நான் சிந்திக்கிறேன், நீங்கள் அது வரைக்கும் இந்த சிறைச்சாலையில் சௌரியமாக இருங்கன்ட்டு போட்டுறான். அவ்வளோ, சிறைச்சாலையில் போட்டுடுறான். இவருக்கு புரியல. அவர் உண்மையிலே வாதிட்டு பார்க்குறார். ஆக்சுவலாக அவருக்கு தெரியவே இல்லை இது எப்படி தப்பாகுன்னு தெரியல. நான் ஏதாவது எனக்கு வீடு கட்டிக்கிட்டேனா? இல்லையே. இல்லை வேற ஏதாவது யாருக்காவது கடன் கொடுத்து வட்டிக்கு கடன் கொடுத்தேனா, இந்த பணத்தை விட்டேனா? இல்லையே. எல்லாரும் பார்க்கும்படியா ஒரு கோயில் தானே கட்டினேன், ராமருக்கு தானே கோயில் கட்டியிருக்கேன், அதுவும் புராதனமாக இருந்த கோவில். அது யாரும் கவனிப்பாரற்று இன்று பாழ்பட்டு கிடக்கிறது. யாராவது எடுத்து சீரமைக்கணும், அதை நான் சீரமைச்சேன். இது என்னுடைய சொந்த பணம் இல்லை, மக்கள்கிட்டேருந்து வாங்கி அரசாங்கத்துக்கு சொந்தமான பணம். இதில் கட்டின அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் அவர் கூட ஒத்து போலங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் அவருக்கு ஏன் இது புரியலைங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சாதான் பக்தி புரியும். அவருக்கு ஒரு அஃபிஷியலாக இருக்கக்கூடிய அவருக்கு உண்மையிலேயே அவர் ஃபீல் பண்ணுறார், நான் நல்லது தானே செஞ்சேன் அப்படின்ட்டு. தப்பு பண்ணி நான் கையாடலையே, இதை திசை திருப்பலையே, என் சொந்த செலவுக்கு சௌகரியத்தை பயன்படுத்தவே இல்லையே, நான் எப்பவும் சாப்பிட்ற அதே சாப்பாடு தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், எந்த விதத்துலையும் வசதியை நான் பெருக்கி கொள்ளவே இல்லையே அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அந்த மாதிரி ஆச்சு அவருக்கு. அவர் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறார், கதறி பார்க்குறார். அவர் கெஞ்ச கெஞ்ச சுல்தானுக்கு கோபம் அதிகரிக்கிறது. ரொம்ப மோசமான ஒரு சிறையில் அவர் வச்சிடுறாங்க. இருட்டு, துர்நாற்றம், அழுக்கு, அது மாதிரி ஒரு சிறையில் பத்ராச்சல ராமதாஸ் அடைக்கப்படுகிறார். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு பக்தரை ராமரை நம்பி இருந்து ஒரு கோயிலை கட்டி அதுக்காக உங்களை ஜெயிலில் போட்டாங்கன்னா நீங்களும் நானும் எப்படி இருப்போன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்படுவான். அதாவது ஒரு மனிதனுடைய நம்பிக்கை என்பது தகர்ந்து போகின்ற அளவுக்கு சூழ்நிலைகளால் நீங்கள் தாக்கப்படும் பொழுது எது உங்களை காப்பாற்றும்? ஒரு போதும் புத்தி காப்பாற்றாது, பக்தி தான் காப்பாற்றும். அவரு இப்ப சுல்தான்ட்ட இப்படி சொல்லி அவன் கன்வின்ஸ் ஆகல, ஜெயில தூக்கி போட்டாங்க. ராமர்கிட்ட பேசுறாரு. அவரு என்னையா இப்படி பண்ணிட்ட நீ அப்படிங்கிட்டு ராமர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. உன்னை நம்பி தானே, உனக்கு தானே பண்ண, நீ கனவுல வேற அலங்காரத்தை அப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு இதெல்லாம் காட்டினேன், வீடியோ மாதிரி காட்டினேன். அந்த பிளான் தானே நான் மணலில் இவங்களுக்கு எழுதி காட்டி, ஓலையில் எழுதி காட்டி நான் அதை பண்ணிக்கிட்டேன். எல்லாரும் சேர்ந்ததுன்னா சுதர்சன சக்கரம் இங்கே இருக்குன்னு நீ தானே காட்டினேன், எனக்கு எப்படி தெரியும் கோதாவரியில் இருக்குன்ட்டு? இதெல்லாம் காட்டினேன். இப்போ என்ன தூக்கி ஜெயிலில் போட்டான், நீ பாட்டு சும்மா இருக்கே அப்படிங்கிறாரு. இதில் என்ன தெரியுமா, இப்போ உங்ககிட்ட சொல்லும் போது தான் நான் உணர்றேன், அது வரைக்கும் ராமர் பத்ராச்சலம் ராமதாஸ் கூட தொடர்பில் இருந்தார். அவர் ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் அந்த தொடர்பு இல்லை. எப்படி எப்படி வைக்கிறான் பாருங்க இந்த ஆண்டவன் ஆப்புன்றத. எங்கள் அப்பா ரொம்ப சொல்ல, மனுஷங்கள்லாம் போகிறான், அந்த ஆண்டவன்ட்ட மட்டும் ஜாகிரதையாடுறா, ஹி ஹாஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பேர். எப்போ கவுத்துவான்னு தெரியாத இருக்கு. அதால ஒருத்தர் எங்கள் அப்பாட்ட கேட்டார், சார் நான் தினம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறேன், எவ்வளோ வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் சார், இந்த விஷ்ணு வரவே மாட்டேங்கிறார், எப்போ சார் வருவார்னு கேட்டார். விஷ்ணு தானே, வீட்டை விட்டு வெளியே வேட்டியை கிழிச்சிட்டு நில்லு, அப்போதான் ஏன் வருவான் அப்படின்னாரு. எங்கள் அப்பா சொன்ன பதில் இன்னும் ஞாபகம் இருக்கு. நம்ம கூப்பிட்டா வருவானா? அதெல்லாம் கிடையாது, அவனுக்கு இஷ்டம்தான். அவனுடைய இஷ்டம்தான் தர்மம். அவனுடைய இஷ்டத்துக்கு நாம் ஆளாகும் வரையில் தர்மம் மட்டும்தான் நம்முடைய இஷ்டமாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. அப்போ என்ன இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்ட்டு ராமர்கிட்ட அவர் கேட்கும்போது அந்த சைட்லேருந்து ரிப்ளையே இல்லை. நம்ம போஸ்டரில் எழுதி வச்சுக்கிறோம், ப்ரேயர்ஸ் கோ அப், பிளெஸிங்ஸ் கம் டவுன் அப்படின்ட்டு. வரல. இதுதான் பிளெஸிங், இப்போ உனக்கு இருப்பது தான் பிளெஸிங்கிற மாதிரி ஆயிடுது. எப்படி புத்தி பேதலிச்சு போகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஃப் யூ ஆர் அன் இன்டெலெக்சுவல் யூ வில் பி டேம்ட், யூ வில் பி டூம்டு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவர் he was neither damned nor doomed. He became a composer. இந்த நாட்டிலே இன்னும் எத்தனை பரம்பரையில்
மக்கள் பிறப்பார்களோ அந்த மக்கள் எத்தனை பேர் பக்தர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு எவ்வப்போதெல்லாம் ஐயப்பாடுகள் தங்களுடைய பாதையிலே வருமோ அதெல்லாம் களைகின்ற பாடல்களை தருகின்ற உத்தமராக அவர் அந்த சிறைச்சாலையிலே உருவாகிறார். அதுவரைக்கும் அவர் செய்து கொண்டிருந்த ராமபக்தி என்பது ஊருக்கு தெரியாத ஒன்றாக, அவருக்கே புரியாத ஒன்றாகத்தான் இருந்தது. எதற்காக இந்த சிறைச்சாலையிலே அவர் தள்ளப்பட்டு சித்திரவதைகளை அனுபவிக்கும் பொழுது அவர் ஒரு வாగ్గேயக்காரராக, வாగ్గேயக்காரன் ரொம்ப குறைவு, எனக்கு தியாகையர் போய் வாగ్గேயக்காரர் கம்போசர்னு சொல்றது அது ரொம்ப நல்லாவே இல்லை. கிருஷ்ணனை யோகேஸ்வரேஸ்வரேஸ்வரன் சொன்னா கூட இட் இஸ் ஒன்லி பில்லிட்லிங் ஹிம், அவனை சொன்னதாகவே ஆகாது என்பார்கள். அதுபோல ஏதோ சங்கீதம்ங்கிற ஒரு டெக்னிக் வச்சு கம்போஸ் பண்றவரா தியாகையரும் தீட்சிதரும் நல்ல வேற ஃபார் வாண்ட் ஆஃப் அ பெட்டர் வேர்ட் இவரை வாகையக்காரர் என்று சொல்லுகிறோமே தவிர, ஒரு மனிதனுக்கு துன்பத்திலிருந்து திமிரி வெளியே தெம்பு தருகின்ற பாடல்கள், கடவுளை நேருக்கு நேர் நிற்க வைத்து, எனக்கு தெரிஞ்ச அப்படி பாட்டு இல்லை பாரதியார்ட்ட தவிர, உனக்கு எண்ணும் சிந்தை ஒன்றிலேயோ அறிவில்லாத அகிலம் அளிப்பாயோ அப்படின்னு அடி நீலி என் இயல்பறியாயோ இப்படி மிரட்டுவான் பாரதியார். ராமதாஸ் நிக்க வச்சு கேள்வி கேட்கற, என்னையா அது, என்ன நியாயம் இது, உனக்கு கோயில் கட்ட என்ன ஜெயிலில் போட்டிய, ஊரெல்லாம் நல்லா இருக்கணும், இந்த எனக்கு வேலையும் கொடுத்தான், அவனும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுன்றதுக்காக ஒரு கோயிலை கட்டினா, அதுவும் நான் ஏதாவது புதுசா கட்டினேன்னா இருந்து சிதைந்து போன அந்த கோயிலை தானே சீரமைச்சு இப்படி பண்ணிட்டேன்ட்டு ஒரு இதுவார். ஆனா அரசுக்கு சொந்தமான பொருளை அரசனுடைய அனுமதியின்றி அவர் தீர்த்து விட்டார் என்கின்ற குற்றச்சாட்டிலிருந்து அவர் விடுதலை பெற வழியே. இட்ஸ் a firmly established fact. இந்த சட்டத்திட்டம் வேற, அந்த சட்டத்திட்டம் வேற. மனிதர்கள் உருவாக்கிய சட்டத்திட்டங்கள் மனித வாழ்க்கைக்கு, அதை நம்ம அனுசரித்து தான் போகணும். நீங்கள் அங்கே கர்ம சித்தாந்தம் பேசக்கூடாது. உங்களுடைய துன்பத்துக்கு மட்டும் நீங்கள் கர்ம சித்தாந்தம் பேசணும். என்னுடைய வினை, இதை நான் அனுபவிக்கிறேன். எதிர ஒருத்தர் சாப்பாடு இல்லாமல் அவஸ்தைப்படும், அவனுடைய கர்மா நீ ஒருபோதும் அந்த நினைப்பு வர, இதெல்லாம் தெளிவாக உபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கு. சொல்லவே கூடாது. முன்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. மேன்மேட் லாஸ், காட் மேட் லாஸ். இவர் கடவுள் தொடர்பான காரியத்தை செய்திருந்தாலும் மனிதனால் இயற்றப்பட்ட சட்டங்களை பார்க்கும் பொழுது அதற்கு புறம்பாகி விட்டது. அரசாங்கத்தினுடைய பணம், அவ்வளவுதான். சரி, அதனால எவ்வளவோ ஒரு சொல்லி பார்த்தும் வாதங்கள் எடுபடவில்லை. மாறாக பணம் வரவில்லை என்பதால் சிறைச்சாலை தண்டனை மட்டுமில்லாமல் அவர் கசையடியும் வாங்க நேர்ந்தது. சவுக்கால் அடிக்கப்படுகிறார் ராமதாசர். இது அப்படியே அங்க பத்ராச்சலத்திலிருந்து நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் வருவோமா, திருவாத ஊருக்கு வருவோமா, மாணிக்க வாசகரை பார்ப்போமா. ஒரு சூப்பர் பேரலல் இருக்கு பாருங்க. ஆமா, இவர் குதிரை வாங்கிறதுக்காக பாண்டியன் கொடுத்த பொருளை எடுத்துட்டு போறார். இவர் யாரு? அந்த பாண்டியனுக்கு முதலமைச்சர். இஸ் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தி கண்ட்ரி. இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிடையாது, அப்பெல்லாம் சீஃப் மினிஸ்டர் கிடையாது, சீஃப் மினிஸ்டர். அப்போ அந்த நாட்டுக்கே அவர் முதன் மந்திரியாக இருக்கிறார் அந்த அரசனுடைய அவையில். அந்த மாதிரி மேலைக்கரையில் குதிரைகள் வந்திருக்கின்றன, போய் வாங்கி கொண்டு வா. ஒன்று சரிட்டு உற்சாகமாக கிளம்புறார். இதில் பாருங்க, இதில் பத்ராச்சல ராமதாஸ் கதையில் பேரலர், அதுக்காக சொல்கிறேன் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. இல்லை, அவங்க அவஸ்தை அவங்களுக்கு நம்ம படிக்கும்போது சொல்லும்போது சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த கோவிலை பார்த்து இது சீரமைக்கணுன்ட்டு அவருக்கு ஒரு துக்கம் மேலிட்டு செஞ்சார். இங்கே அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. கோவில் ப்ராஜெக்டே இவர் மனசில் கிடையாது. மாணிக்க வாசகர் திருப்பரந்துறையில் ஏற்கனவே ஒரு கோவில் இருக்கு, இன்னைக்கு இருக்கு, அந்த பழங்கோவில் இருக்கு, அங்கே வழிபடணுன்றதுக்காக போறார். போனால் மடக்கிட்டானே ஆப்பு. குருந்த மரத்தடியில் உட்கார்ந்துருக்கிறான் சிவபெருமான். இவர் பார்க்கிறார், அப்படியே காந்த மாதிரி ஈர்க்கப்பட்டு வர்றார். மாணிக்கவா, யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்தருளோ தினியன் வர. ஆமா ஆமா, அது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இவர் எங்க தொடர்ந்தெல்லாம் ஓடினாரு, அவன் தான் இவரை தடுத்தாட்கொண்டான்.
அதான் உண்மை. தடுத்தாட்கொண்டா அவர் வராரு. அதுக்கப்புறம் அந்த சீடர்களில் ஒருத்தராக அவரை சேர்த்துக்கிறாரு. கோவிலை கட்டுங்கிற தூண்டுதல் அவர் கொடுக்குறாரு. அந்த அந்த முழுக்க சொல்லத்துக்கு நமக்கு நேரம் இல்லை. கனவுல வந்து இந்த பக்கத்து வீட்டுக்கார அந்த வரலாறுலாம் வரும். எப்படி கோவில் கட்டணும் அப்படின்னா, ஆவுடையார்ல வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் இருக்காங்க. சிவன் என்பது உருவம் இல்லாதது. அதனால அப்படி ஒரு கோயிலை கட்டு, ஆவுடையார் மட்டும். அதான் ஆவுடையார் கோயில், அவர் கட்டின கோவில். அது லிங்கம் கிடையாது. அதான் அது அருவம், உருவம், அருவம், அரு உருவம் 3 இருக்கு இல்லையா? இங்க வந்து அந்த ஆவுடையார்ல அதெல்லாம் அடங்கி போச்சு. உருவமும் அடங்கி போச்சு, அரு உருவமும் அடங்கி போச்சு. அருவமா சிவலிங்கத்தை நீ தியானம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கு என்ன ஒரு கான்செப்ட். அப்படியும் ஒரு கோயில். இந்த கோயிலுங்கிற ஒரு தொடர்பு இல்லைன்னா ஒரு குவி மையம் நமக்கு இருக்காது. உருவம் அறவே இல்லை என்றால் நம்மால மனசை ஒன்றுபடுத்த முடியாது. அதற்காக ஆவுடையார், அதுல பிரம்மாவும் விஷ்ணு இருக்கிறார்கள். அதுக்கு மேல இருக்கக்கூடிய சிவன் உன்னுடைய தியானத்திலே நீ வந்து உனக்கு அது சித்திக்க வேண்டும், அந்த அனுபவம் வர வேண்டும். அதற்கு உருவம் இருக்கக்கூடாது என்பதாக அப்படி இருக்கு. இதுல என்னன்னா அழகு, இந்த செய்திகள் எல்லாம் மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே வைக்கிறார் அங்கங்க. நீங்க திருநாவுக்கரசர் வந்து அவர் அவ்வளவு துன்பம் அனுபவித்தாரே, அதெல்லாம் கதையான்னு கேட்டா அவரே எழுதியிருக்கிறாரே. அகச்சான்று நமக்கு இருக்கு. மாணிக்க வாசகர்கள் அப்படி இப்படி இப்படி தேடி பார்த்த பொழுது, இந்த பேரலல் சுவாரஸ்யமா இருக்கின்றதுக்காக தேடி பார்த்த போது நல்லா கிடைச்சது. பண் சுமந்த பாடற் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன். அது வரைக்கும் ஒன்றும் பெருசா இல்லை. கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு, அரசனால் அடிபட்டுங்கிறார், அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானேங்கிறார். திருவம்மானையில வருது. மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோலால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய்ங்கிறார். பெருந்துரை தான் நம்ம அந்த கோவில் சொன்னோம். குதிரையை கொண்டு கொடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்து அருளியும். கொடநாடு இல்ல, குடநாடு. குடநாடுனா மேல் நாட்டுக்குன்னு அர்த்தம். குடநாடு அதன் மிசை, குதிரையை கொண்டு, குதிரைகளை கொண்டு, சதுர்படன அழகு பொருந்த, சாத்தாய்னா வாணிக கூட்டமாய் தான் எழுந்தருளியும். அப்படி எழுந்தருள்றான். இந்த வாணிக கூட்டமாவே ஆயிடுறான் பரமேஸ்வரன். இந்த பாருங்க, குதிரையை கொண்டு கரெக்டா அதுலயே பதிவாகியிருக்க, அகச்சான்றாகவே வச்சிருக்கிறார் நமக்கு. அரியோடு பிரமர்க்கு அளவரி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும். நரி தன்னை பரியாக்கி சொல்றார். ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவில் தீண்டு கனகம் இசையப்பெறா சொல்றார் பாருங்க. அதாவது எவ்வளவு குதிரை கொண்டு வந்தாங்களோ, அவன் பரமேஸ்வரன் தானே கொண்டு வந்து நிறுத்துறான். ஐயோ, அந்த காட்சி யாராவது ஒருத்தர் நல்லா அது வீடியோ பண்ணா நல்லா இருக்கும். அத்தனை குதிரைகளும் பின்னால வர, அதனுடைய தலைமை பாகனா பரமேஸ்வரன் அந்த சவுக்கும் சாட்டையும் வந்து குதிரைக்காரனா வரானா. எப்படி கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்க. மதுரைக்குள்ள நுழையும் பொழுது நூற்றுக்கணக்கில் குதிரைகளை பின்னால வந்து அந்த வீரர்கள்லாம் இந்த குதிரைக்காரர்களாக கொண்டு வர, அதற்கு முன்னணியில ஒரு சவுக்கை வச்சுக்கிட்டு அப்படி சடை புரள ஈசன் வந்து அந்த குதிரைக்காரனா நடந்து வரான. என்ன ஒரு காட்சி பாருங்க. அது கற்பனை செய்து பார்க்கவே நல்லா இருக்கு. நடந்ததை பதிவு பண்ணிருக்காங்களே, எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அப்படிங்கிற. அதாவது அந்த குதிரைகளுக்கு எவ்வளவு பொன்னோ அதை விட அதிகமாக கொடுத்தானா பாண்டியன். பேசுனதுக்கு மேல, மீட்டருக்கு மேல சொல்றோம்ல, இப்ப மீட்டரே கிடையாது, அது மேல போயிருச்சு எங்கேயும். பரிமா விற்று, குதிரையை விற்று ஈண்டு கனகம் இசைய பெறாது. அந்த வேண்டாம் எங்களுக்கு, நீங்க சொன்னது கொடுத்தா போதும் என்று அவர்கள் சொல்லுகிறார். இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று பதிவு மாதிரி அவர் வச்சிருக்கிறார். தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும்ங்கிறார். அப்படி மிக்க ஒளியோட அவன் குதிரைக்காரனா வந்து நிற்கிறான். தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அப்படிங்கிறார். அந்தணனாகி ஆண்டு கொண்டு அருளி இந்திர ஜாலம் காட்டிய இயல்புங்கிறார். எங்க குருந்த மரத்தடியில ஆசிரியனாய் அந்தணனாய் உட்கார்ந்து அவனை தடுத்தாட்கொண்டு இந்திரஜாலம் காட்டிய இயல்பு. என்ன இந்திரஜாலம் காட்டினார்? மறைஞ்சு போயிட்டார். குருந்த மரத்தடியில இருந்து இவருக்கு உபதேசத்தை செய்து
இவருக்கு வந்து ஒரு உத்தரவையும் கொடுத்து, இந்த கோயில் உத்தரவையும் கொடுத்து, அங்கு குழுமியிருந்த சீடர்களோடு மொத்தமாக மறைந்து போகிறார் சிவபெருமான். அதான் சொல்றார், மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும்ங்கிறார் வரிசையா. ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும். பிட்டுக்கு மண் சுமந்த அந்த படலமா இவருக்காக நடந்தது தானே. மாணிக்கவாசகருக்காக நரிதன்னை பரியாக்கியதும் பிட்டுக்கு மண் சுமந்த படலும், இந்த இரண்டுமே மாணிக்கவாசகருக்காக இறைவன் நடத்திய திருவிளையாடல் தானே. அதையும் சொல்லுகிறார். வாத ஊரினில் வந்து இனிதருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும். அது என்ன பாதச்சிலம்பொலி? ஒரே படிக்கும்போது தான் தெரிஞ்சது. அந்த மதுரையில் குதிரைகள் உள்ள வர அந்த சவுண்டு திருவாதூரில் கேட்குதான், பாதச்சிலம்பொலி. அந்த குதிரைகளுடைய குளம்படி ஓசை, அதுக்கு சலங்கு வச்சு கட்டியிருக்காங்க, பாத சிலம்பு கட்டியிருக்காங்க அந்த குதிரைகளுக்கு, அது கேட்குதான் அப்படி. திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் சோதியில் கறந்த கள்ளமும் அப்படிங்கிற. கறந்தனா ஒளிந்து கொண்ட இந்த ஜோதியில் அப்படி இவ்வளோ அழகாக வந்து அப்படி குதிரைக்காரன் அங்கே நின்றுட்டு டக்குன்னு மறைஞ்சும் போகிறது. சோதியில் கறந்த கள்ளமும் என்று இவ்வளவு அதில் எழுதியிருக்கிறார். அப்புறம் திரு அண்ட பகுதியில் எப்படி சாசனம் மாதிரி வைக்கிறார் பாருங்க மாணிக்க வாசகர். கண்ணால் யானும் கண்டேன் காண்க. யானும்ன்றார் இல்லை, ரெண்டு. பார்த்ததும் அவன் என்னை பார்க்கிறான், நானும் அவனை பார்க்கிறேன். ஒன்று, பார்த்தது அவங்க மட்டும் இல்லடா, நானும் பார்த்துருக்கிறேன். எனக்கு முன்னால் இருந்த சில பேர் பார்த்துருக்காங்களா, அது மட்டும் இல்லை, நானும் பார்த்தேன். கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க, கருணையின் பெருமை கண்டேன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினான் காண்க. ஐயோ, கால வச்சாண்டா, இந்த பூமியை மிதிச்சாங்கிறார். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க, அவன் என ஆட்கொண்டு அருளினன் காண்க, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்கிறார். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அப்படியே பத்ராச்சலம் போயிருவோமா? இந்த பேரலல் பாருங்க, மாணிக்க வாசகர் பேரலல் எப்படி இருக்கு. இங்க போனா இந்த பத்ராச்சலத்தை திரும்ப நினைச்சு பார்க்கிறார். ஜெயில இருந்து எப்படி இதில் போய் சிக்கிக்கிட்டேன். அந்த இடத்துக்கு போன போதே ஏதோ ஒரு மனமாற்றம். அந்த கோயிலை பார்த்தோன்னே அறவா வேற சிந்தனையே அறுபட்டு போச்சு. எப்படியா இந்த கோயிலை எழுப்பணுங்கிற எண்ணத்தை தவிர வேற எதுவுமே இல்லாம போச்சு. இந்த இடம் எந்த இடம்? என்னை இப்படி ஈர்த்து போட்டிருக்கேன். இந்த இடம் எந்த இடம்? இதயத்தில் என்றைக்கும் இல்லாத ஒரு சலனம். இது சொந்த இடமா, இல்லை சொந்தமாக்கி கொள்ள வந்த இடமா, சொல்லாமல் என்றோ நான் சென்ற இடமா, அதனால் விதி இழுத்து சேர்ந்த இடமா, சித்தத்தில் வாசலாக அச்சாய் பதிந்திருக்கும் அந்த இடமா? ஓ, அதே இடமா சொல்லி பார்க்கலாம். சொந்த இடமா, சொந்தமாக்கி கொள்ள வந்த இடமா, சொல்லாமல் என்றோ நான் சென்ற இடமா, அதனால் விதி இழுத்து சேர்ந்த இடமா, சித்தத்தில் வாசலாக அச்சாய் பதிந்திருக்கும் அந்த இடமா? ஓ, அதே இடமா அப்படின்னு பார்க்கிறார். குருந்த மரத்தடியும் கோதாவரி கரையும், அங்க திருப்பெருந்துறை, குருந்த மரத்தடியும் கோதாவரி கரையும் இருவருக்கும் ஒரே விதமாய் இப்படித்தான் இருந்தது. ஆட்கொண்ட இடம் என்ன? ஆட்கொண்ட இடம் முன்பொரு நாள் என்றோ நாம் ஆட்கொள்ளப்பட்ட இடம். அது உடனே புரிகிறதா? அவ்வளவுதான் புரியுது. ஆட்கொண்ட இடம் முன்பொரு நாள் என்றோ நாம் ஆட்கொள்ளப்பட்ட இடம். அது உடனே புரிகிறதா? காதல் ஈர்க்கையிலே கண் எதுவும் பார்க்கிறதா? பேதலித்த புத்தி பின்ன கணக்கு போடுகிறதா? வீழ்ந்த இடம் திருவடியே, வீழ்ந்த இடம் திருவடியே, திருவடியில் வீழ்ந்ததனால் வாழ்ந்தவர்கள் அடியாரே. வீழ்ந்த இடம் திருவடியே, திருவடியில் வீழ்ந்ததனால் வாழ்ந்தவர்கள் அடியாரே, வாழ்வெல்லாம் அவனருளே என்று இன்றைக்கு ஒரு கவிதை எழுத தூண்டுகிறது. அப்போ அவ்வளவுதான். அவரு அந்த சிறைச்சாலையில் அடைபட்டு இருக்கார். பணம் வந்தா வெளியே வா, இல்லைன்னா அங்கே சாகுன்ட்டான். இவரை சிபாரிசு செய்து வேலைக்கு சேர்த்த தாய் மாமன்கள் கதி என்னன்றது வரலாறுல இல்லை, நம்ம ஊகத்துக்கு விட்டுறாங்க. தெரிந்ததேன்னு போட்டுருவாங்கல்ல தினத்தந்தியில், அது மாதிரி நம்ம ஊகத்தை அவன் என்ன பாடுபட்டாங்களோ அவங்க குடும்பம்லாம் என்னாச்சோ தெரியல நமக்கு இருக்கார். இப்போ அவருடைய வாழ்க்கை ஒன்று பத்ராச்சலம் ஒரு மாற்றம். அடுத்த மாற்றம், இந்த சிறைச்சாலை ராமர்கிட்ட எந்த விதமான எதிர்வினையும் அவருக்கு வராத காரணத்தால்
ஆனால் விடாமல் ராமரோட இவர் பேசிக் கொண்டிருக்கிற காரணத்தால் அந்த இருட்டில் ஒரு வெளிச்சமாக பாடல்கள் அவருடைய இதயத்திலிருந்து பிறந்தன. அதான் பத்ராச்சலம் ராமதாஸ் கீர்த்தனைகள். அவர் உட்கார்ந்து இன்றைக்கு எந்த பாட்டு எழுதலாம், அதை எந்த ராகத்தில் அமைக்கலாம், அதை எந்த தாளத்தில் பொருத்தலாம், அப்படி இல்லை. அவர் அப்படியே புறந்தள்ளி விட்டு அவருடைய துன்பத்தினுடைய ஜுவாலை தாங்க முடியாமல் வார்த்தைகள் அவையே ராகங்களோடு வெளிவந்தன. அப்படி பாடின பாட்டு தான் அந்த அவர் பாடல்கள். அதில் ஒரு பாட்டு பாடுறார் பாருங்க, பலுக்கே பங்காரமாயினா கோதண்ட பாணி ஆனந்த பைரவியில் ஒரு பாட்டு போடுவாங்க. அவ்வளோ பெரிய ஆள்டா நீ, ஒரு வார்த்தை பேசுறதுக்கு ஒரு தங்கம்மா அவனுக்கு, எப்படி கதறிட்டு இருக்க, ஒரு வார்த்தை பேசுறியாயா நீ அப்படின்ட்டு ஒரு பாட்டு வருது. இதை நான் ஒரு நம்ம மொழியில் சாதாரணமாக ஒரு பாட்டாக எழுதியிருக்கேன், பாடி பார்க்கவா? வில்லேந்திய ராமா உன் சொல்லென்ன தங்கமா, வில்லேந்திய ராமா உன் சொல்லென்ன தங்கமா, ஓயாமல் அழைக்கின்றேனே ஒரு வார்த்தை பங்கமா, வில்லேந்திய ராமா உன் சொல்லென்ன தங்கமா, ஓயாமல் அழைக்கின்றேனே ஒரு வார்த்தை பங்கமா, வில்லேந்திய ராமா. கனவினிலும் நினைவாய் உந்தன் கால் பணிந்து வாழ்கிறேன், கனவினிலும் நினைவாய் உந்தன் கால் பணிந்து வாழ்கிறேன், நனவெல்லாம் முள்ளின் முனையில் உனை நம்பி வாழ்கிறேன், நனவெல்லாம் முள்ளின் முனையில் உனை நம்பி வாழ்கிறேன், வில்லேந்திய ராமா உன் சொல்லென்ன தங்கமா, ஓயாமல் அழைக்கின்றேனே ஒரு வார்த்தை பங்கமா, வில்லேந்திய ராமா. கதறுகிறேன் உருகுகிறேன் கால் பணிந்து கெஞ்சுகிறேன், கதறுகிறேன் உருகுகிறேன் கால் பணிந்து கெஞ்சுகிறேன், உதவி செய்ய வரவும் இல்லை ஒரு வார்த்தை பேசவும் இல்லை, உதவி செய்ய வரவும் இல்லை ஒரு வார்த்தை பேசவும் இல்லை, இதுதான் உன் நிலை என்றால் நான் என்ன செய்வேன் ஏழை ஐயா, இதுதான் உன் நிலை என்றால் நான் என்ன செய்வேன் ஏழை ஐயா, ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசு ராமா, ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசு ராமா, வில்லேந்திய ராமா உன் சொல்லென்ன தங்கமா, ஓயாமல் அழைக்கின்றேனே ஒரு வார்த்தை பங்கமா, வில்லேந்தி ராமா. கால் பணிந்து கேட்பவரை காப்பவன் நீ அல்லவோ, காலே கதி என வாழ்வோன் மேல் கருணை ஒன்றும் இல்லையோ, கால் பணிந்து கேட்பவரை காப்பவன் நீ அல்லவோ, காலே கதி என வாழ்வோன் மேல் கருணை ஒன்றும் இல்லையோ, சூளுழன்று வந்தது போதும் துயர் யாவும் தின்றதும் போதும், சூளுழன்று வந்தது போதும் துயர் யாவும் தின்றது போதும்,
ஒரு துளியாய் ஒவ்வொரு துளியாய் உயிர் உன்னை சேர்ந்திட வேண்டும். ஒரு துளியாய் ஒவ்வொரு துளியாய் உயிர் உன்னை சேர்ந்திட வேண்டும். வில்லேந்திய ராமா உன் சொல்லென்ன தங்கமா, ஓயாமல் அழைக்கின்றேனே ஒரு வார்த்தை பங்கமா, வில்லேந்திய ராமா. பல்லுக்கே பங்காரன் மாயனா இருக்கு இல்லையா, அந்த பாட்டை நல்லா கேட்டு எனக்கு ஓரளவுக்கு தெலுங்கு தெரியும்ல, அதனுடைய சாரம் அப்படியே தமிழில் நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ராகத்திலே அப்படி வச்சுட்டேன் நான். அது சரிதானா? பாவம் பழகி போச்சு, எதையும் தாங்குவீங்க நீங்கள். நல்லா வரும். அப்போ இதுதான் அவருடைய அன்றாட வாழ்க்கையா இருக்கு சிறைச்சாலையில். ஒரு பக்கம் அவரால் இயன்ற அளவு, அனுமதிக்கப்பட்ட அளவு ராமருடைய வழிபாட்டை செய்கிறார். நாள் முழுக்க இரவு முழுக்க அவர் ராமரை பற்றி பாடிக்கொண்டே இருக்கிறார், வேற சிந்தனையே இல்லை. அவருடைய பாடல்கள் எல்லாம் நீங்க நிறைய பாடல்கள் எடுத்து பார்த்தீர்கள். ஆனால் சில இடங்களில் ஜெய ஜெய போற்றி இந்த மாதிரி ராமரை வாழ்த்தி பாடுகின்ற பாடலாக இருக்கு. சிலதெல்லாம் நேரடியாக அவரை நிறுத்தி வச்சு குற்றம் சாட்டி பாடுகிற பாட்டா இருக்கு. நீ தானே கேட்டன்றார் அவர். அதுதான் அவருக்கு புரியவே இல்லை. எப்படி நீ என்னை கைவிட்டு போவ? அவளுக்கு அப்படி நகை போடணும்னு சொன்னியே, சீதைக்கு போட்டேனே, ஆஞ்சநேயருக்கு இப்படி வைக்கணும்னு சொன்னியே, செஞ்சேனே, உனக்கு இது சரிப்பட, இதெல்லாம் இருக்கு, பாட்டில் இருக்குங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே பாட்டில் இருக்கு. நீ தானேயா கேட்ட, நீ தானே இப்படி செய்யணும்னு சொன்ன, அப்படித்தானே நான் செஞ்சேன், எதுக்கு என்ன இப்படி நீ கைவிட்ட? அந்த மாதிரி தான் அவருடைய புகழ்கிறார், புலம்புகிறார், சரணடைகிறார். நகை செய்து போட்டேனே, மண்டபம் எழுப்பினேனே அப்படின்னு பாவம் ஆதங்கப்படுகிறார். அவர் என்ன சொல்றாரு பாட்டில் ஒரு இடத்துல, எல்லாத்தையும் மறுபேச்சு இல்லாம வாங்கிக்கிட்டு என்ன அப்படி போட்டுட்டு ஏஜ் இல்லைன்றார். அது ஒரு பக்தன் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். ஒரு இன்டெலெக்சுவலுக்கு இந்த நாகரிகம்ன்ற ஒரு டிஸ்ஆனஸ்டி குறுக்கிடும். அது டிஸ்ஆனஸ்டி, அது நாகரிகம், அதை குறுக்கிடும். ஏயா வாங்கி வாங்கி வக்கனையா போட்டுக்கிட்டு மறுபேச்சின்றி வாங்கி போட்டுக்கொண்டுன்னு வருது வார்த்தை. மறுபேச்சின்றி வாங்கி போட்டுக்கொண்டு இப்படி என்ன இப்படி மாட்டி விட்டுட்டே அப்படிங்கிறார் அவரு. எத்தனையோ அடியார்களுடைய, அவர் என்ன சொல்றாரு, எத்தனையோ அடியார்கள், நானும் ஒரு அடியான் தானே உனக்கு, நான் அவங்களோட பெரியவன் இவங்களோட சின்னவன் அந்த மாதிரி வச்சிருக்கேன், நான் உன்னுடைய பக்தன் இல்லையா, நான் எத்தனையோ பேரை காப்பாத்தினேன், என்ன நீ ஏன் கை விட்டுட்டியே அப்படின்ட்டு ஆதங்கப்படுகிறார். இதுல என்ன பாருங்க, நீங்க பாடலுக்கு பாடல் எடுத்து பார்த்தீர்கள்னா 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல, 12 ஆண்டுகள் இருக்காரு சிறையில். 12 ஆண்டுகள் அந்த பாழும் சிறையில் இருக்கார், கோவில் கட்டின குற்றத்திற்காக. போப்பா என்ன ரிமார்க்கபிள். இதை இங்கே என்னுடைய ஸ்பீச்சே நான் முடிவு பண்ணிடலாம். அந்த 12 வருஷங்களும் அவர் அந்த தவிக்க சிறையில் துன்பம் அடைய அடைய அவருடைய பக்தி இன்னும் சுடர் விட்டதை தவிர குறையவே இல்லை. அதுதாங்க ராமதாசர். நீ என்ன வேணா அடி, நான் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். என்ன என்னுடைய குருநாதர் இதுதான் சொல்லுவார், இந்த நம்பிக்கைக்கும் சரணாகதிக்கும் உள்ள வேறுபாடு சொல்லுவார். ஃபெய்த் அண்ட் சரண்டர். ஃபெய்த்தில் என்ன, நீ இருக்க நான் இருக்கேன். சரண்டர்ல நான் இல்லை, நீ தான் இருக்க. ஃபெய்த்தில் நீ இருக்க நான் இருக்க, அப்பன்னா என்ன அர்த்தம், ஒரு தொலைவு இருக்கு, உனக்கு எனக்கு நடுவே ஒரு தொலைவு இருக்கு. சரணாகதியில் நானே இல்லையே, தொலைவு எங்க வந்தது, இருப்பது நீதானே. ஃபெய்த்தில் நான் உன்னை ஒன்று கேட்கலாம், நீ அதை கொடுக்கலாம், கொடுக்க மறுக்கலாம். நீ கொடுக்கலாம், கொடுக்க மறுக்கலாம். நீ கொடுத்தாலும் கொடுக்க மறுத்தாலும் அது என்னுடைய நன்மைக்கே என்று நான் எடுத்துக்கொள்வேன். அந்த அளவு வரைக்கும் ஃபெய்த் வருது. சரணாகதியில் என்ன கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லையே, நான் அவங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே. இதுக்கு மிக முக்கியமான உதாரணமாக என்னுடைய குருநாதர் குறிப்பிடுவார். அந்த குருட்டு தர்பாரிலே பாஞ்சாலி அவமானப்படுத்தப்பட்ட போது என்ன செய்தான்னு கேட்பார். யோக தந்திரம் ஏதாவது பண்ணாலாம், மந்திரங்கள் ஏதாவது சொன்னாலா, 12 வாட்டி தொடர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னாலா, ஒன்றுமே கிடையாது. ஒன்னே ஒன்று தான் நினைச்சாலாம், கிருஷ்ணா இஃப் திஸ் இஸ் ஆல் ரைட் ஃபார் யூ இட் இஸ் ஓகே வித் மீ என்று நினைத்தாலாம். அந்த கணம் அவள் காப்பாற்றப்பட்டாள்ங்கிறான். ஐயோ அங்கே துவாரகையில் இருப்பவனே என்னை காப்பாற்ற, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதான். இது உனக்கு சம்மதம் என்றால் எனக்கும் சம்மதமே அப்படின்னு அப்படி அவள் நினைத்த கணம் அவள் காப்பாற்றப்பட்டாள் என்று என்னுடைய குருநாதர் அது விளக்கம் சொல்லுவார். அதான் சரணாகதி.
என்னை நீ கடலில் தூக்கி எறிந்து என்னை சுறா மீன்கள் கடித்து குதற வேண்டும் என்பது உன்னுடைய சித்தமானால் எனக்கு சம்மதம். ஆனால் அது உன் சித்தமானது சொல்லு. அது உன் சித்தமானால் அது எனக்கு சம்மதம். அது சரணாகதி. நீ எதை வேண்டுமானாலும் கொடு, எதை வேண்டுமானாலும் கொடுக்காமரு, கொடுத்த எதை வேண்டுமானாலும் பறித்துக்கொள். ஐ ஹவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ். கோரிக்கை இல்லாதவன்ட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எங்க இருக்கும்? இதுதான் சரணாகதி. இது மேக்கிங் திங்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் காட். அதுதான் சரணாகதி. நீ என்ன பண்ணாலும் நீ என் சொந்தம், நான் உன் சொந்தம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. நீ என்ன பார்க்கலையே, கேட்கவே இல்லையே, நான் இது இருக்கியே, எங்கேயும் கூட தானே இருக்கேன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீ இருப்பாய் அப்படின்னு அந்த நிலைக்கு வருது. அதுக்கு இந்த துன்பம் புடம் போட்டு, துன்பம் புடம் போட்டு சுட சுட நோக்கிற்பவர்க்குங்கிறார்ல வள்ளுவர். சுட சுட நோக்கிற்பவர்க்கு அப்படியே பொண்ணு சுட்டு எடுக்கிற மாதிரி தபஸ் அவர்களை சுட்டு எடுக்கிறது. துன்பம் சுட்டெடுக்க அவர்கள் பிரகாசிக்கிறார்கள், சுடர் விடுகிறார்கள், பக்குவம் அடைகிறார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பத்ராச்சல ராமதாஸ் கீர்த்தனை. நான் அதை தமிழில் போட்டிருக்கேன். இந்த பாட்டு எடுக்க முடியுமா உனக்கு? ஏத்தி இருக இருக்காது. ஏதோ கடலினில் எங்கே நானோ பாதம் வேண்டும் ராமா. ஏதோ கடலினில் எங்கே நானோ பாதம் வேண்டும் ராமா. நீதான் கதியென நின்றவனை உடன் ஆதரிப்பாய் ரகுராமா. நீதான் கதியென நின்றவனை உடன் ஆதரிப்பாய் ரகுராமா. தெய்வத்தின் தெய்வம் நீ, ஏழையில் ஏழை நான், செய்பிழை பொறுப்பாய் ராமா. அவருடைய வார்த்தைகள் அப்படியே தமிழில் போட்டிருக்கேன். நான் அந்த பாவத்தை வாங்கி தமிழ் அப்படியே கொடுத்துருக்கேன். நீ தெய்வத்துக்கெல்லாம் தெய்வங்கள் போற்றுகின்ற தெய்வம். இங்கே ஏழைன்னா தமிழில் ஏழைன்ற சொல்லுக்கு கையில் காசு இல்லாதவங்கிறது மட்டுமல்ல பொருள். அறியாமையில் இருப்பவனுக்கு ஏழை. ஏழ்மைன்னு அறியாமை. தெய்வத்தின் தெய்வம் நீ, ஏழையில் ஏழை நான், செய்பிழை பொறுப்பாய் ராமா. ஆசான் இறைவன் யாவையும் நீ, இதை நீசன் மறந்தேன் ராமா. மறந்துட்டேங்கிறார். ஆசான் இறைவன் யாவையும் நீ, இதை நீசன் மறந்தேன் ராமா. விலங்குகள் சூடி சிறையினில் வாடும் நான், நலம் பெறுவேனோ ராமா. விலங்குகள் சூடி சிறையினில் வாடும் நான், நலம் பெறுவேனோ ராமா. உயிரே நீ என உருகிடும் சிறுவனை உடனே காத்தருள் ராமா. உயிரே நீ என உருகிடும் சிறுவனை உடனே காத்தருள் ராமா. இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க தெலுங்கில். எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது, அப்படியே தமிழில் செய்து கொண்டு வந்தார் அப்படின்னு. அந்த அர்த்தத்தை வச்சே எடுத்துகிட்டு வந்தேன் நான்.
அப்போது எவ்வளோ நாள் என்ன தான் செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, எப்போ ஒரு வாட்டி தான் பகல் ஒளியே பார்க்க முடியுது. ஒரு நல்ல சாப்பாடுங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் ஒரு குளிச்சு அனுஷ்டானம் பண்ணனா அதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு இடம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனுடைய சைக்கலாஜிக்கல் பிரேக் டவுனுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் ஒரு சிறையில் இயல்பாகவே நடக்கும். அந்த நாள் சிறையில், அப்போது இந்த சிறையில் இப்போ சௌரியமாக இருக்கணும்னா சிறைக்கு போராடுற மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளவு கஷ்டப்படுகிறார். அப்போது இன்னொரு முயற்சியில் ராமதாசர் ஈடுபடுகிறார். இது நீங்கள் புத்தகத்தில் பார்த்துருக்க முடியாது இந்த தகவலை. ராம நாமத்தில் ஈடுபட்டு பார்ப்போம் வருவான். அவருடைய கேள்வி என்ன தெரியுமா? இப்போது அவருடைய அந்த 12 வருஷத்தில் அவருடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடல்களை படித்தா ஆச்சரியமாக இருக்குது. அவரை பற்றி பேசக்கூட கூச்சமாக இருக்குது. நம்ம போய் இவரை பற்றி நம்ம பேசுகிறதா இந்த நாக்கால அப்படின்னு தோன்றுறது. அதாவது நீ ஏன் பதில் சொல்லலைங்கிறது ஒன்று தாங்க இருக்கு அவருக்கு. நான் கேட்குறேன், நீ நேரில் பதில் சொல்லலையேங்கிற ஒரே ஒரு பாவனை மட்டும் அந்த பக்தர்கிட்ட இருக்குங்க. நீங்கள் எத்தனை பாடல்களை புரட்டி பார்த்தீங்கன்னா இதுதான் அவருக்கு தலையாய அம்சமாக இருக்குது. ரொம்ப மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதை நான் படித்து தெரிஞ்சு கொண்ட போது நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அந்தந்த பாட்டெலாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நான் ஏன்டா நீ பாட்டுக்கு வாங்கி போட்டுட்டேன், நான் இவ்வளவு கேட்குறேன், நீ ஏன் பதில் சொல்லலை? ஐ ஹாவ் அ ரைட் டு ஆஸ்க், இட் இஸ் யுவர் டியூட்டி டு ரெஸ்பாண்ட், நீ ஏன் பண்ணலைன்ற அந்த ஒரு பக்தருடைய நிலைமை பார்க்கும்போது ரைட் டு ரெஸ்பான்ஸ், ரைட் டு எலிசிட் இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான், வரவே மாட்டேங்குது. அதுதான் அவருடைய தலையாய அம்சமாக இருக்கிற அவருடைய குணச்சித்திரத்தில் இந்த சிறைச்சாலைன்னு பார்க்கும்பொழுது என் மனசு போட்டு பிசைஞ்சுது. மண்ணை பிசைவது போல் மனதை பிசைவது யார் வாவேசு, அது மாதிரி இருக்கு. அப்போது நாமம் தானே ராமன். அந்த ராமனுடைய நாமம் அந்த நாதனை காட்டிலும் உயர்ந்ததுன்னு சொல்கிறார்களே. இப்போ அந்த நாமத்தை சொல்லி சொல்லி பார்ப்போமான்னு சொல்லி பார்க்கிறார். அது எத்தனையோ பாடல்களில் அதுவும் இந்த ராமநாமத்தினுடைய மகிமையை கேட்போமா? சோமபானம் சொர்க்கலோகம், நமக்கு தெரிஞ்ச பெருசு தானே. சோமபானம் சொர்க்கலோகம் ராமநாமம் ஆகுமா. சோமபானம் சொர்க்கலோகம் ராமநாமம் ஆகுமா. ராமநாமம் போல இன்பம் ராமநாமம் ஆகுமா. ராமநாமம் போல இன்பம் ராமநாமம் ஆகுமா. சிந்தையெங்கும் தேன் விழுந்து சிறகு வந்து பறக்கலாம். சிந்தையெங்கும் தேன் விழுந்து சிறகு வந்து பறக்கலாம். அந்தம் என்றும் ஆதி என்றும் அழகு ஊஞ்சல் ஆடலாம். சோமபானம் சொர்க்கலோகம் ராமநாமம் ஆகுமா. காற்று போல கலந்ததெங்கும் கவிதை போல காலம் வெல்லும். ராமநாமம் என்ன செய்யும்? காற்று போல கலந்ததெங்கும் கவிதை போல காலம் வெல்லும். ஊற்று போல உள்ளில் ஏனோ ஊற்று போல உள்ளில் ஏனோ உருக வைக்கும் ஊமையாக்கும். மாற்றம் இன்றி மழலை பேசும்
மாற்றம் இன்றி மழலை பேசும் மரணம் வெல்லும் மலரை வீசும். மாற்றம் இன்றி மழலை பேசும் மரணம் வெல்லும் மலரை வீசும். தோற்றும் நெஞ்சில் புலரும் ராகம் போற்றும் நெஞ்சில் புலரும் ராகம் புதியதாகம் ராமநாமம் சோமபானம் சொர்க்கலோகம் ராமநாமம் ஆகுமா. கம்பநாதம் தியாக கீதம் காளிதாசன் காதலும். கம்பநாதம் தியாக கீதம் காளிதாசன் காதலும். அன்பில் வாழும் அண்டம் யாவும் அனுமன் திறந்த அழகு நெஞ்சும். அன்பில் வாழும் அண்டம் யாவும் அனுமன் திறந்த அழகு நெஞ்சும். நம்பி நம்பி நாடும் நாமம் ராம் 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 ராம். நம்பி நம்பி நாடும் நாமம் நாடும் இரவும் பாடும் நாமம். நம்பி நம்பி நாடும் நாமம் நாடும் இரவும் பாடும் நாமம். தெம்பு தந்து தேட வைத்து தெம்பு தந்து தேட வைத்து தெய்வமாக்கும் ராமநாமம் சோமபானம் சொர்க்கலோகம் ராமநாமம் ஆகுமா. ராமநாமம் போல இன்பம் ராமநாமம் ஆகுமா. ராமநாமம் போல இன்பம் ராமநாமம் ஆகுமா. ராமநாமம் ஆகுமா. அப்படி ராமநாமத்துடைய மகிமையை மனதில் கொண்டு ஒரு எவ்வளவோ பாடி பார்க்கிறார், எவ்வளவோ இறைஞ்சி கேட்கிறார். ராமன் வந்த பாடில்லை. ராமோ விக்கிரகவான் தர்மக அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறார் வால்மீகி. அறத்தினுடைய உருவாரம் ராமபிரான். அவனுக்கு தனிப்பட்ட முறையிலே உணர்ச்சிகள் கிடையாது. A king shall not have personal emotions. அதை ஸ்தாபித்து வாழ்ந்து காட்டியவன் ராமன். என் புள்ள என் குடும்பம் இந்த உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவனாக இருப்பவன் தான் அரசாளக்கூடிய தகுதி உடையவன். எந்த நாட்டில் பெரும்பாலான மக்கள் அறவழி வாழ்கிறார்களோ அதற்கு பெயர் ராமராஜ்யம். ராமன் ஆளுகின்ற நாடு அல்ல ராமராஜ்யம். எந்த தேசத்தில் பெருவாரியான மக்கள் தர்மத்தை பின்பற்றி வாழ்கிறார்களோ அது ராமராஜ்யம். ராமருடைய காலத்தில் அப்படி இருந்ததனால் அந்த பெயர் வந்தது. எனவே விக்கிரகவான் தர்ம அறத்தின் முழு வடிவம் என்று விராதவதை படலத்தில் பாடல கம்பன் அர்ச்சித்திருப்பான். அறத்தினுடைய உருவாரம் ராமபிரான் என்று ஆதிகவியும் நம்முடைய தமிழ் கவியும் அங்கே ஒத்து போயிருப்பார்கள் இந்த அற்புதமான காட்சியில். என்னதான் இந்த நாமத்தை வித்து பாடினாலும் அவன் மனசு இந்த ரொம்ப இப்படியே வச்சுக்கலாம். நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு நல்லது. அதாவது இதற்கு ஏன் இவர் இவ்வளோ அவஸ்தப்பட்டார்ன்றதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு பூர்வ ஜென்மம் இருந்தது. அதில் 12 ஆண்டுகள் ஒரு கிளியை கூண்டில் அவர் அடைச்சி வச்சிருந்தாரு. அதனால இந்த 12 ஆண்டுகள் இவர் சிறைவாசம் அனுபவிக்க தேவையா இருந்தது. இன்றைக்கு சுல்தானாக இருப்பவன் போன ஜென்மத்தில் ஒரு சிவபக்தனாக இருந்தான். அவன் 365 நாட்கள் ஆராதனை நான் செய்வேன், சிவன் என் முன் பிரசன்னமாக வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு சிவ ஆராதனை செய்தான்.
கொஞ்சம் என்ன மாதிரி கணக்கில் வீக்குன்றதுனால 364வது நாளில் 65 ஆயிரத்துன்னு நினச்சிக்கிட்டான். சிவன் வரலைன்னொன்னு அந்த சிவலிங்கத்தை உடைச்சிட்டான். அன்னைக்கே அந்த குணம் வந்துருச்சு அவனுக்கு. இந்த சிவலிங்கத்தை உடைச்சிட்டான். அவன் தான் இன்னைக்கு வந்து செல்வ செழிப்பு இருக்கக்கூடிய சுல்தானாக அந்த பூஜைனால இங்கே பிறந்திருக்கான் அப்படின்ட்டு இதெல்லாம் கதை வந்து ராமர் வந்து சீதைட்ட சொன்னதா வச்சிருக்கோம். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளவில்லையானால் இப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். 1000 சொல்லு, அது அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணம். அந்த அரசன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இந்த கோயிலை கட்டியிருக்கலாம். அவன் மறுத்திருந்தா உன் சொந்த செலவில் உன்னால் எவ்வளோ கட்ட முடியுமோ அது நீ செஞ்சிருக்கலாம். இது நீ மீறியது சட்டப்படி குற்றம், லாஸ் ஆஃப் தி லேண்ட், அதப்படி குற்றம். அதற்கு நீ அனுபவிக்க வேண்டிய தண்டனை சிறைவாசம். ஆனால் நீ ராமபக்தன், நீ அவனை மனதில் நினைத்து கொண்டு எந்த விதமாக பர்சனலாக எந்த விதமான கெயின்ஸும் ஆசைப்படாமல் நீ கட்டி இருக்கிறாய். அதனால உனக்கு என்ன ஏற்கிறது? நீ அந்த சிறையில் இருப்பது யார்? நீ மட்டுமா? ராமன் தானே. உன்னோடு 24 மணி நேரம் இருப்பவன் ராமன் தானே. உன்னுடைய அத்தனை குற்றச்சாட்டுகளையும் கேட்டுக்கொண்டிருப்பவன் ராமன் தானே. அவன் பதில் சொல்லலை. நீ விடு, யூ எக்ஸாஸ்ட் யுவர் செல்ஃப்னு விட்டான். Unless you are exhausted, you will not be enlightened. ஏதா ஒன்று. See, when you are at the ultimate threshold, even a single memory is an obstacle. When you are standing at the ultimate threshold, பரம்பொருளின் நிலைவாயிலே நிற்கும் பொழுது ஒற்றை நினைவும் பெருந்தடையாகும். Exhaust yourself. புலம்பு, புரண்டு அழு, குற்றம் சாட்டு, வசை மாறி பொழி, அழு, ஆற்றாவது அல்லற்படு, தீர்த்திடு. உன்னை தீர்த்த பிறகுதான் நான் நுழைய முடியும். அந்த சிறைவாசத்தில் அதற்காக காத்திருக்கிறான் ராமபிரான். இப்பேற்பட்ட பாடல்கள் இன்றைக்கு நம்ம வந்து பாடும் பொழுது நம்ம உருக்க வைக்கிற இந்த பாடல்கள் இல்லைன்னா பிறந்திருக்குமா? வாய்ப்பே இல்லை. எத்தனையோ இன்னும் பிறப்பு இருக்கிறது, பரம்பரைகள் இருக்கின்றன, மனித சந்ததி தொடரும். அதில் மனம் நொந்து போகக்கூடிய சூழ்நிலைகளில் ஆளாக்கப்படுகின்ற மனிதர்கள் எத்தனையோ பேர்கள் வருவார்கள். அவர்களை இந்த பாடல்கள் தொட்டு காக்கும். உங்கள் அப்பாவை பற்றி இதை தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவதல்ல கண்ணதாசனுடைய பாட்டு, நம்மோடு கூட நடந்து தோளை தட்டி தெம்பு தருகின்ற பாட்டு. அதனால தான் அவர் தனித்து நிற்கிறார். அது மாதிரி இதெல்லாம் நம்ம ஒரு பிளேன்லேருந்து இன்னொரு பிளேனுக்கு தூக்கிவிடக்கூடிய பாடல்கள். சாதாரணமான ஏதோ ஒரு மொழியில் எழுதப்பட்ட வரிகள் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். ஒருத்தர் அனுபூதி, கரைந்து போகின்ற அனுபூதியை அப்படியே கவிதையாக வெளியே வந்திருக்கிறது. அதனால்தான் அது நம்மை கரைக்க வல்லதாக இருக்கிறது. கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறார் ராமதாஸ். ஆச்சரியப்பட்டு போவீங்க. அவருடைய பக்தி உள்ளம் எப்படி இருக்குன்னா, இவர்கிட்ட பேசி லாபம் இல்லை. இவ்வளோ வருஷம் இவர்கிட்ட நம்ம மண்ணாடி பார்த்தாச்சு. இவர் கேட்க மாட்டார். யார் பேச்சு இவர் கேட்பார்னு தெரிஞ்சு போச்சு. சீத்தம்மாட்ட போவோம். இந்த அம்மாட்ட போய் நம்ம சொல்லுவோம், அம்மா என்னதான் நினச்சிட்டு இருக்காரு இவர், என் சார்பில் ஒரு வார்த்தை நீ பேசு அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. நன்னு புரோவமணி செப்பவே சீத்தம்மா, என்னை காப்பாத்துன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் நீ தான் அவருக்கு சரியான சந்தர்ப்பத்தில் பாட்டு சொல்லணும். நல்ல ஒரு காதல் பாட்டாக எழுதியிருக்கிறார் அவர். நீங்கள் 2 பேர் சேர்ந்து இருக்கும் பொழுது, கலவி களியில் இருக்கும் பொழுது அவர் காதல் என்னை பற்றி ஒரு வார்த்தை போட்டுக்கிறார். சரின்றான். அப்போ உனக்காக இதெல்லாம் அப்படி இருக்கு, பாட்டில் இருக்கு. உனக்காக உன்னை அவர் தழுவ வரும் பொழுது, நீ நழுவி செல்லும் பொழுது உனக்காக அவர் ஏங்குகிறார் பார். ஒரு நிமிஷம் இல்லை என்னபோது ஒரு வார்த்தை கேளுன்னு சொல்லிட்டு என்னை பற்றி ஒரு வார்த்தை போடு. அப்போ சரின்றான். நான் என்ன கேட்குறேன்? நான் விடுதலையாக கேட்குறேன், பதவியாக கேட்குறேன், பேசுந்தான்னு சொல்கிறேன். வாய் திறந்து பேசு, பேசு குருவே பெரும் புதிரே, தேசு மிகுந்த தெளிவழகை, அப்படித்தானே கேட்குறேன். நான் இவ்வளோ அரட்டி கொண்டு இருக்கேன், ஒரு வார்த்தையும் கூட நீ பேசக்கூடாது, இதுதானே நான் கேட்குறேன். பேச மாட்டான். அதான் ஒரு பாட்டை அதை பார்த்துருவோமா? இதுதான் நிறைவாக. யாரோ ஒருத்தர் நமக்கு சுருதி போடணும். வர மாட்டேங்குது. இது கிராமிய பாட்டை எழுதியிருக்கேன். அவர் கல்யாணி ராகத்தில் நன்னு புரோமணி செப்பவே என்று இருக்கு.
ஆனால் இது எனக்கு ஒரு கிராமியத்தில் இது இன்னும் அழகாக வந்த மாதிரி தோணுது. இப்போ தான் நானும் உங்களோடு சேர்ந்து முதல் முறையாக கேட்குறேன் இந்த பாடல்கள் எல்லாம். இன்றைக்கு நான் பாடிக்கொண்டிருக்கிற பாடல்கள் எல்லாம் நானே இன்னும் பாடி கேட்கல. அவசர அவசரமாக அது வந்தது, பாட்டு எழுதிட்டு வந்தேன். அது எப்போ இஷ்டமோ அதானே வரும். நம்ம இஷ்டத்துக்கு கூப்பிட்டா வருமா? வரவே வராது. காதுல ஒரு வார்த்தை கனிவாக போடணும் அம்மா, காதுல ஒரு வார்த்தை கனிவாக போடணும், காத்தோட போறவன காக்குமாறு செய்யணும் சீதம்மா, சீதம்மா இந்த உதவி நீதானே செய்யணும், சீதம்மா இந்த உதவி நீதானே செய்யணும், நான் சின்ன பின்னோ ஆகும் முன்னே சீக்கிரமா வர வேணும், சின்ன பின்னோ ஆகும் முன்னே சீக்கிரமா வர வேணும், காதல ஒரு வார்த்தை கனிவாக போடணும், கட்டி தழுவும் போது கண்ண உரசி கொஞ்சும் போது, கட்டி தழுவும் போது கண்ண உரசி கொஞ்சும் போது, தொட்டு கொலாவும் போது சொல்லணும், தொட்டு கொலாவும் போது சொல்லணும், கட்டி தழுவும் போது கண்ண உரசி கொஞ்சும் போது, தொட்டு கொலாவும் போது சொல்லணும், தொட்டு கொலாவும் போது சொல்லணும், தட்டி தடவி ஒன்னு தழுவ துடிக்கும் வேளையிலே, தட்டி தடவி ஒன்ன தழுவ துடிக்கும் வேளையிலே, தடுத்து ஒரு வார்த்தை சொல்லணும் சொல்லணும், தடுத்து ஒரு வார்த்தை சொல்லணும் சொல்லணும், தட்டாம காப்பாத்த சொல்லணும், கன்னத்தை தட்டி பக்குவமா சொல்லணும், இந்த தருணமே கரையேத்த சொல்லணும், இந்த தருணமே கரையேத்த சொல்லணும், காதுல ஒரு வார்த்தை கனிவாக போடணும், பார்வதி பூத்துவ பரமசிவன் புகழ் பாட எழுதுறாரு இவரு, பார்வதி பூத்துவ பரமசிவன் புகழ் பாட, பார்த்தும் பார்க்காம தூங்குறானே, பார்த்தும் பார்க்காம தூங்குறானே அவன், பார்த்தும் பார்க்காம தூங்குறானே அவன், ஓரம் பொருளும் போது உச்சாந்தல முத்தமிட்டு, ஓரம் ஒரு கழிச்சு படுக்கும்போது டக்குன்னு ஒரு முத்தம் கொடுத்துருங்கிறாருங்க, ஓரம் பொருளும் போது உச்சாந்தல முத்தமிட்டு, நிச்சயமா ஒரு வார்த்தை சொல்லணும் சொல்லணும், நிமிஷம் காத்தருள சொல்லணும், நான் நிக்கிறது ஊசி முன சொல்லணும், அம்மா நீயாக எனக்காக சொல்லணும், அம்மா நீயாக எனக்காக சொல்லணும், காதுல ஒரு வார்த்தை கனிவாக போடணும் என்று அவர் சொல்லி பார்க்க, அதுக்கு அப்புறம்தான் அந்த பெரிய மிராக்கிள் நடக்கிறது. என்ன மிராக்கிள் அப்படின்னா, ராமரும் லக்ஷ்மணரும் உருவத்தில் இறங்கி வராங்க. இறங்கி வந்து அந்த சுல்தான் தானாஷா அந்த புறத்தில் உறங்கிட்டு இருக்காங்க. அந்த புறத்தில் வந்து நிற்கிறாங்க. அந்த காவலர்கள்லாம் மாயக்கட்டு அந்த புறத்தில் வந்து நின்று அந்த சுல்தானை எழுப்புறாங்க. என்ன ராஸ்கல் பாருங்க, லக்கி ராஸ்கல் பாடினது முழுக்க இவர். இந்த தியாகையருக்கு அப்படி தானே நடந்தது. அவர் மனைவிக்கு காட்சி கொடுத்துட்டு போயிட்டார். இவர் ஊரெல்லாம் புலம்பி போனார். பட்டினத்தாருக்கு அப்படி தானே. பர்திருஹரியார் அந்த கோபுரத்தில் இருக்கார், இவர் இங்கே உட்காந்துருக்கார். இறைவன் பிச்சைக்காரன் மாதிரி ஒரு வேஷம் போட்டு வந்து கேட்குறான், எதுனா பிச்சை போடுன்ட்டு. யோ, நானே கோவணமே பாருன்னு உட்காந்துருக்கேன், அங்கே ஒரு சம்சாரி உட்காந்துருக்கேன், அவன்கிட்ட போய் கேளுங்கிற. ஏன்? அவர் திருவோடு வச்சிருக்காரு, அதனால சம்சாரியான். அதை கேட்டோன்னா அவர் முத்திக்கு போயிடுறாரு. அந்த நாய் மேலே அதை போட்டு உடைக்கிறாரு பர்திருஹரியார். பட்டினத்தாருடைய கண்ணெதிரே அவருடைய சீடரான பர்திருஹரியார் பரமனால் ஆட்கொள்ளப்படுகிறார்.
ஐயோ ஐயோ ஐயோன்னு புலம்புறாரு இவர். பாவம், என்ன பரவாயில்ல, ஒன்றும் இல்லை எல்லாம் நடக்கிற போது நடக்கும், நீ பாடிக்கிட்டே வந்து சரி திருவத்தியூர் வரைக்கும். எவ்வளோ நடந்திருப்பார், எவ்வளோ போயிருப்பார். இது இப்படி ஒருத்தருக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. இவங்க அந்தப்புறத்தில் நுழைஞ்சு அவன் சுல்தான் பார்த்து வியந்து போகிறான். அவ்வளோ தோற்ற பொலிவு. என்னத்தை நீ மாறுவேஷம் போடுவ? ஒளியை எப்படி நீ மறைப்ப? கருணையை எப்படி நீ மறைப்ப? கண்ணை கூட மூடிக்கலாம். அவன் கருணை, காரணமற்ற கருணையே அவனுடைய இயல்பு இல்லையா? தஞ்சம்னு சொன்னவங்கள அவன் என்னதான் இருந்தாலும் வஞ்சனை பண்ணாமல் அவனுக்கு கடைசி வரைக்கும் உயிரை கொடுத்து காப்பாற்றுறது அவனுடைய இயல்பு. எப்படி கடவுள் தன்னை மறைத்து கொள்ள முடியும்? அதெல்லாம் சும்மா வந்தோம். நான் அப்படியே தகைச்சு போய் நிற்கிறான். அப்படியே கொட்டுறாரு. லக்ஷ்மணாங்கிறாரு. எப்பவும் போல லக்ஷ்மணன் எடுத்து அந்த சாக்கு மூட்டையை அப்படி திருப்பி கொட்டுறான். 650,000 பொற்காசுகள், ராமருடைய இலச்சினையிட்ட பொற்காசுகள். இன்றைக்கும் அவற்றை காணலாம். இன்றைக்கும் அந்த காசுகள் இருக்கின்றன. அது அப்படியே வந்து கொட்டான். அவருடைய இலச்சினை, ராமருடைய இலச்சினை போட்டு இருக்கக்கூடிய அந்த காசுகள் அப்படியே கவிழ்த்து அங்கே கொட்டாராம். அப்படியேன்ட்டு என்ன இதுக்கு இல்லை, இந்த ராமதாசருடைய பணம் தான் அவர் கொடுக்க சொன்னார், அதுக்காக கொண்டு வந்து கொடுத்தோம். அவர் உனக்கு கொடுக்கணுமாமே, எங்கிட்ட சொல்லியிருந்தார் முன்னாடி, நாங்கள் வரத்துக்கு தாமதமாக போச்சு, அதை வாங்கிக்கிறோம், உடனே ரசீது கொடுங்கிறார். அர்த்தராத்திரியில் அந்த புறத்தில் சுல்தான் எழுப்பிட்டு ரசீது உடனே கொடுங்கிறாரு. கொடுக்குறானே, அவன் வேற வழி கிடையாது, உடனே ரசீது கொடுக்குறான். கொடுத்து இவங்க 2 பேரும் அடுத்த சீன் சிறைச்சாலைக்கு போய் அந்த காவலாளி இருக்கிற சிறைச்சாலை ஜெயிலர் இருப்பான்ல, அவன்கிட்ட காமிக்கிறான். அவனுக்கு காட்சி கொடுத்த ரசீது இது வாங்கிட்டோம், அவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் மறைஞ்சிடுறாங்க. அந்த ரசீதுமா அந்த ஜெயிலர் வந்து உன்னை ரிலீஸ் பண்ணிட்ட சொல்லிட்டாரியா சுல்தான்? ஏன் அப்படின்னு கேட்டால், சுல்தானும் ராமதாசர் சந்திக்கிறாங்க. சந்திச்ச 2வது நிமிஷம் பிளாட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு கதையெல்லாம். அதுக்கப்புறம் பெருசாக மெகா சீரியல் மாதிரி வளர்த்த முடியாது. வந்திருந்தது இவங்க 2 பேர் தான், ராம லட்சுமணன் தான்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போது புலம்புறாரு. 12 வருஷம் ஒரு வார்த்தை பேசுன்னு உன்னை கெஞ்சி கேட்டேன், நீ வரவே இல்லை. இருந்திருந்து இந்த சுல்தானை எழுப்பி, தூங்குறவனை எழுப்பி அவனுக்கு ஒரு காட்சி கொடுத்து அவன்கிட்ட ஒரு ரசீதையும் வாங்கி, இந்த ஜெயிலருக்கு ரொம்ப அவசியம் அவனுக்கு உன் தரிசனம், அவனை போய் அவனுக்கு காட்சி கொடுத்துட்டு அந்த ஆளை விட்டுருங்க சொல்லிட்டு நீ போயிட்டியே அப்படின்ட்டு வந்து புலம்புறாரு அவர். சரி, அப்போது இதில் இன்னொன்று நடக்குது. அந்த சுல்தான் கெட்ஸ் அ ஷாக் ஆஃப் இஸ் லைஃப். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த பணத்தை அந்த கோயிலுக்காக கொடுத்துருங்கான்ட்டான். இந்த 650,000 பொற்காசுகள் அந்த கோவிலுக்கு சேர வேண்டியது தான், பத்ராச்சலம் கோவிலுக்கே இதை கொடுத்து விடுங்கள் என்று அதை அனுப்பி வச்சிடுறான். இவர் வருந்துகிறார். இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல், கனவுல வந்துடுவார் ராமபிரான். அவர் வந்து சொல்கிறாரு, இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு நீ திரும்ப பத்ராச்சலத்துக்கே போ, அங்கே இரு, உன்னை உரிய நேரத்தில் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவேன் அப்படிங்கிறாரு. உரிய நேரத்தில் கூட்டிகிட்டு போகிறேன்னா எப்படி கூட்டிகிட்டு போனார்? உரிய நாள் வந்தது. வாசலில் தங்கத்தேர் வந்து நிற்குதான். தங்கத்தேர் வந்து நிற்கிறது. இவர் வந்து மனைவிட்ட கேட்குறார், ராமர் வந்து தேர் அனுப்பிச்சிருக்காரு, நான் கிளம்பி போகிறேன், நீ வரியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா வந்து தினம் இவர் இது மாதிரி தான் சொல்லுவார். ஏதாவது அடிக்கடி வந்து இவர் ஏதாவது ஒரு விஷன் பார்த்துட்டு தேர் வந்து நிற்குதும்பாரு. அதனால் நம்ம வந்து இவருக்கு பக்குவமாக பதில் சொன்னோம். இல்லை, இப்போ நான் வேலை இருக்குது, இப்போ வர முடியாது உடனடியாக, நீங்கள் போங்க, நான் அப்புறம் வரேன் அப்படின்ட்டு. அதாவது எதப்பா கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் டிசார்டர் இருக்கிறவங்கள நம்ம பார்த்து டீல் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்படியா, கரெக்டு தான், நீ சொல்கிறது சரிதான், குழந்தைய வளர்க்கணும், அந்த பணி உனக்கு இன்னும் பாக்கி இருக்குது, நீ அதை வளர்த்துட்டு வந்து சேர்றியா அப்படின்னா, அதை வளர்த்துட்டு கடமை முடிச்சுட்டு நான் வந்து சேரேன் அப்படின்னு இவர் வெளியில் போகிறார். பால்கே ஒரே அமளிதமளி சத்தம் கேட்குது, ஊர் மக்கள் சேர்ந்து சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா இவர் தேரில் போகிறார். மேலே ஒரே ராமநாமம், ராம கோஷமாக இருக்குது. இவர் தேரில் ஏறி போகிறார். அவர் மனைவி அங்கே நிற்கிறாங்க. அப்போது புலி வருதே மெய்யாகும் போது இறைவன் வருவாங்கிறது மெய்யாகாதா? அதை காண்பித்தவர் தான் நமக்கு ராமதாசர். அவருக்கு பின்னால் வந்த தியாகையர் வந்து பல இடங்களில் ராமதாசரை போற்றி பாடியிருக்கிறார் இல்லையா? தீரரான ராமதாசர் அப்படின்னு சொல்றார். நம்முடைய மறைநூல்களில் தீரன் என்கின்ற சொல் ஞானியை குறிக்கும். ஏன்னா விடுவதற்கு, துறப்பதற்கு தைரியம் வேணும். பயத்தில் தான் பிடிச்சிருக்கோம். பற்றி எதனால? பயத்தினால் பற்றி கொண்டு இருக்கிறோம். அவனுக்கு பயம் கிடையாது. அதனால அவனுக்கு தான், ஞானிக்குத்தான் தீரன் என்ற பெயர்.
இந்த கலியுகத்தில் பத்ராச்சலத்தில் கொலுவீற்றிருந்து அருள் பொழியும் ஸ்ரீராமரின் மிகச்சிறந்த பக்தராக ஒளி வீசும் ஸ்ரீ ராமதாசரை போற்றுகின்றேன் என்று தியாகராஜ சுவாமி பாடுகிறார். இந்த கலியில் அப்படி சொல்லி இன்னைக்கும் அந்த ஒளி வீசுகின்ற அந்த ராமதாசரை போற்றுகின்றேன் அப்படின்னு அவர் பாடுகிறார். இப்போ நம்ம ஒரு நிறைவுக்கு வருகிறோம். நாளை காலை 11 மணிக்கு நம்முடைய முரளி அவர்கள் நடத்துகின்ற சேவாலயாவில் ஒரு நிகழ்ச்சி ராமானுஜரை பற்றி அடியேன் பேசப் போகிறேன். யார் வேண்டுமானாலும் வரலாம். அந்த சேவாலயாவுக்கு வருவதே ஒரு அனுபவமாக இருக்கும். இது ஒரு குறிப்பு. 28 அதுவா அவர் நீங்களே வந்து கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணுங்க, அது எங்கே இருக்குன்ட்டு. எங்கே ஒளிச்சு வச்சுருப்பீங்களே ஒரு இடம், அது எங்கன்னு சொல்லுங்க. அதே போல் இன்னொரு சின்ன அறிவிப்பு, 29ஆம் தேதி தத்துவலோகா அரங்கில் ரமணகேந்திரா நடத்தும் நிகழ்ச்சியில் யாதனின் ரமணர் என்கின்ற தலைப்பில் நான் பேசுகிறேன். இந்த குறளையும் ரமணரையும் சம்பந்தப்படுத்தி 6:15 மணிக்கு அதற்கும் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்னொன்று, பருத்தியூர் சந்தானராமன் என்று எங்களுடைய இனிய நண்பர், நாங்கள் பெரிதும் மதித்த ஒரு எழுத்தாளர் இருந்தார். அண்மையிலே அவர் அமரரானார். எத்தனையோ நூல்களை அவர் இயற்றியிருக்கிறார். 91 நூல்கள் இயற்றியிருக்கிறார். எப்பொழுதுமே இந்த 2வது வரிசையில் முதல் நாற்காலி வந்து அவருடைய மனைவியாரான திருமதி ஹேமா அவர்களுக்குத்தான் சொந்தம். அவர்கள் வந்து புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சில புத்தகங்களை எனக்கு கொடுப்பதற்காக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்கள் முன்னிலையில் எனக்கு இந்த புத்தகத்தை வழங்குவது எனக்கு ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன். அதனால் அவரை அழைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாக்கி இருக்கு. ஒரு நாமாவளி பாடிட்டு நம்ம கிளம்பிடலாம். இதை யாராவது ஒரு போட்டோ எடுத்தா நல்லா எடுப்பீங்களா? போட்டோ ஆசீர்வாதம் சொல்லணும். வெரி குட். வெரி குட். ஆலோல துளசின்னு அவருடைய பாட்டு ஒன்று இருக்கு. சங்கராபரண ராகத்தில் அமைஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு நாமாவளியாவது போட்டு, மார்பெங்கும் துளசி மனம் வீசும் ராமா ஸ்ரீராம ராமா ஹரே. மார்பெங்கும் துளசி மனம் வீசும் ராமா ஸ்ரீராம ராமா ஹரே. நாராயண ஜகநாத புருஷோத்தம ஸ்ரீராம ராம ஹரே. நாராயண ஜகநாத புருஷோத்தம ஸ்ரீராம ராம ஹரே. நந்தனின் நந்தனே ஆனந்த வதனனே ஸ்ரீராம ராம ஹரே. நந்தனின் நந்தனே ஆனந்த வதனனே ஸ்ரீராம ராம ஹரே. தசரதன் பாலனே தசமுகன் காலனே ஸ்ரீராம ராம ஹரே. பார்க்கடல் மீதிலே பள்ளி கொண்டாயே ஸ்ரீராம ராம ஹரே. பார்க்கடல் கரையாக பார்த்து நின்றாயே ஸ்ரீராம ராம ஹரே. அவர் ராமதாஸ் பாடுறாரு, பார்க்கடலில் பள்ளி கொண்டோம் நீ, அந்த பார்க்கடலுக்கு கரையாயிருப்பவனும் நீன்றார். பார்க்கடல் மீதிலே பள்ளி கொண்டாயே ஸ்ரீராம ராம ஹரே. பார்க்கடல் கரையாக பார்த்து நின்றாயே ஸ்ரீராம ராம ஹரே. தாடகை போன்றோரை தடமின்றி தாடகை போன்றோரை தடமின்றி தீர்த்தவா ஸ்ரீராம ராம ஹரே. தாடகை போன்றோரை தடமின்றி தீர்த்தவா ஸ்ரீராம ராம ஹரே. தாழ்பணிந்தோர்களை தளராமல் காத்தவா ஸ்ரீராம ராம ஹரே. தாழ்பணிந்தோர்களை தளராமல் காத்தவா ஸ்ரீராம ராம ஹரே. தர்மம் சிவக்கின்ற தாமரை கண்களே ஸ்ரீராம ராம ஹரே.
வரமே உன் கைகளா கால்களே கருணையா ஸ்ரீராம ராம ஹரே. மானிடம் யாவைக்கும் புகலிடம் அன்றோ நீ ஸ்ரீராம ராம ஹரே. மானிடம் யாவைக்கும் புகலிடம் அன்றோ நீ ஸ்ரீராம ராம ஹரே. நான் உனது சொந்தம் நீ எனது சொந்தம் ஸ்ரீராம ராம ஹரே. நான் உனது சொந்தம் நீ எனது சொந்தம் ஸ்ரீராம ராம ஹரே. கோதாவரி நித்தம் கொண்டாடும் பாதமே ஸ்ரீராம ராம ஹரே. பத்ராச்சலத்தில் என்னை மொத்தமாய் கொண்டவா ஸ்ரீராம ராம ஹரே. கோதாவரி நித்தம் கொண்டாடும் பாதமே ஸ்ரீராம ராம ஹரே. பத்ராச்சலத்தில் என்னை மொத்தமாய் கொண்டவா ஸ்ரீராம ராம ஹரே. ஸ்ரீராம ராம ஹரே. ஸ்ரீராம ராம ஹரே. மீண்டும் சந்திப்போம். முரளி, நீங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க, இடம் எங்க இருக்குன்னு. வணக்கம். நாளைக்கு காலையில் திருநின்றவூர் பக்கத்தில் இருக்குது. திருநின்றவூர்லேருந்து பெரியபாளையம் போகிற வழியில் ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது. கசுவான ஒரு சின்ன வில்லேஜ். அங்கே தான் சேவாலய நிறுவனம் அங்கே இருக்குது. அங்கே நம்ம இசைக்கவி ரமணன் அவர்கள் நாளைக்கு 11 மணிக்கு ராமானுஜரை பற்றி பேச போகிறாரு. ராமானுஜருடைய 1000வது பிறந்த நாள், அதற்கான விழா நாளைக்கு வச்சுருக்கோம். நீங்கள் யாரெல்லாம் இங்கே கிட்ட இருக்கீங்களோ அவங்க ஒரு 8:30 மணிக்கு ரமணன் சார் வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நாங்களே பிக்கப் பண்ணிட்டு போயிடுறோம் அவங்கள. ஒரு 8:30 மார்னிங் இங்கே தேவநாதன் ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்குது ரமணன் சார் வீடு. அங்கே வந்தீங்கன்னா எங்களுடைய வந்துடலாம் கூட. வந்து அங்கே ப்ரோக்ராம் முடிஞ்சு அங்கே லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து ட்ராப் பண்ணிடுறோம். இல்லை உங்களுக்கு வழி தெரியும்னு சொன்னால் நீங்கள் திருநின்றவூர் வந்து திருநின்றவூர்லேருந்து பெரியபாளையம் வரக்கூடிய வழி, அந்த ரூட்டில் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் மட்டும் வந்தீங்கன்னு சொன்னால் சேவாலயம் எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அங்கே நாளைக்கு ஒரு 11 மணிக்குள்ளே அங்கே வந்துருக்காங்க. தேங்க்யூ.